கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லாரும் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 803 பக்கம் 803 ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கரி மரங்களும் மருதொண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தக வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசியங்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்படியே ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 810 சோதர் 810 ஒன்றிலிருந்து நம்ம எல்லாரும் சோதரன் 6வது வசனம் வரை நம்ம வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் வசனம் பக்கம் 810வது பக்கம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேம் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுதும் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போ. அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சியிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளிடுவேன் என்றார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இப்படி கிருபை உண்டாகட்டும். மகிமையான காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். நம்ம உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அங்கே சாலமோன் இந்த உன்னத பாட்டுக்கு நம்ம உன்னத பாட்டு, உத்தம கீதம், உன்னத கீதம் அப்படி பல வடிவத்தில் சொல்கிறாங்க. சோதரன் கண்ணதாசன் அதிகமாய் இந்த புஸ்தகத்தை வாசித்து அவர் பல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லும்போது, நான் எழுதின எல்லா கவிதை காட்டிலும் இந்த கவிதை ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இருக்கட்டும். இந்த உன்னத பாட்டு சாலமோன் எழுதின ஒரு உன்னத பாட்டு. அவர் ஒரு கவிதையாகவே இது எழுதியிருக்கிறார். சோதரன் கவிதை எழுதும்போது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி அந்த அனுபவத்திலே அவர் எழுதுகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்திலே அந்த 12 வாசிக்கும் போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இது விளக்க போனால் நமக்கு நேராக நமக்கு காணாது. ஆனால் நேரனா வசனத்துக்கு நேராக உள்ள பேர் இன்பமுத்து சேட்டை பண்ணக்கூடாது. நீ சேட்டை பண்ணாமல் நல்ல பையன் தானே? நீ நல்ல பையன் தானே? நல்ல என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார்.
இதில் அந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லும்போது அது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அடைக்கப்பட்ட என் சகோதரியை, என் மனவாளியை, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நம்ம ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, அடைத்திருக்கிறார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அந்த நீரூற்று என்பது ஆத்துமா. நம்மளை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஆமே, நம்முடைய ஆவி, நம்முடைய தேவன் தந்த ஆவி. சோதர இது ஆண்டவர் நினைச்சிருக்காராம், முத்திரிக்கப்பட்ட ஆமே நம்முடைய ஆவி. தோட்டம், நீரூற்று, கிணறு. அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், அடைத்து வைத்திருக்கிறார். அடுத்தாக்கில் மறைவு. மறைவுன்னு சொல்லும்போது கிணத்துக்கு மேலே நினைச்சிருப்பாங்க, தூசி எல்லாம் விடாமல் நினைச்சிருப்பாங்க, ஒரு மறைவு மேலே வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வலை போட்டிருப்பான், அதுக்குள்ளே இலை விழாமல் இருக்க, ஏதாவது காக்கை எச்சம் உள்ளே விழாமல் இருக்க. நீங்கள் கேரளா போனீங்கன்னா எல்லா வீடுகளும் வச்சுருப்பாங்க, அந்த மேலே என்ன போட்டிருப்பாங்க, அந்த ஒரு வலை போட்டிருப்பான். எல்லா வீட்லேயும் கிணறு இருக்கும். சோதுரு அந்த கிணக்கு மேலே ஒரு வரவு போட்டு எதுவும் விழுந்துடக்கூடாதுக்காக அப்படி போட்டிருப்பான். அப்படி மறைவு கட்டிருப்பான். முத்திரிக்கப்பட்ட சோதுரு அது அர்த்தம் என்னன்னா, ஆமாம் இது என்னுடைய கிணறு. இது யாருடைய கிணறு? இது என்னுடைய கிணறு. முத்திரை என்று சொல்லும்போது யார் பேரில் பத்திரம் எழுதுகிறாங்களோ, யார் பேரில் முத்திரை போடுறாங்களோ அதான் இது என்னுடையது, இது என்னுடையது. அந்த அர்த்தத்தில் அங்கே சாலமோன் அங்கே எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். சோதர நம்மளை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவுக்கு மறைவு வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்கு ஆண்டவர் என்ன போட்டிருக்கிறாரு? முத்திரை போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாரு? முத்திரை போட்டிருக்கிறார். சோதரம் அல்லேலூயா, முத்திரை போட்டிருக்கிறார். இது உன்னத பாட்டில் சாலமோன் இதை அவர் பாடலாய் பாடுகிறார். ஆனால் அதே இது ஏசாயாவில் அவர் இதை என்ன செய்கிறாரு? அவரும் ஒரு பாடலாக தான் பாடுறார். அவர் எப்படி பாடுறாரு? ஆமை இவர் சோதரன் சந்தோஷமாக சாலமோன் பாடுறாரு. ஆனால் இங்கே ஏசாயா அதே தான் பாடுறாரு. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை என்ன செய்வேன்? நான் பாடுவேன். இவரும் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆமை சாலமோன் ராஜாவும் ஒரு பாட்டு பாடுறாரு, திராட்சை தோட்டத்தை குறித்து தான். சோதரன் அல்லேலூயா. இங்கே ஏசாயாவும் என்ன செய்கிறாரு? ஒரு பாட்டு பாடுறாரு. ஏசாயாவும் ஒரு பாட்டு பாடுறார். அல்லேலூயா. இவன் ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற அந்த ஏசாயா, இவரும் என்ன செய்கிறார்? பாட்டு பாடுறார். ஆனால் 2 பேருமே ஒரே பாட்டை தான் நினைச்சாங்க பாடுறாங்க. இதைத்தான் பாடுறாங்க, திராட்சை தோட்டத்தை குறித்தான் பாடுறான். தோட்டத்தை குறித்தான் பாடுறான். சோதரன் 2 பேருமே ஒரே பாட்டை தான் பாடுறான். அவரும் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்தான் பாடுறாரு. இவரும் யாரை குறித்து தான் பாடுறாரு? இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தான் நினைச்சாரு பாடுறாரு. சோதரன் லூயா. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. சோதரன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ 2 பேரும் ஒரே பாட்டை நினைச்சாங்க பாடுறாங்க. அப்படி பாடும்போது சோதரன் அவரும் அங்கே பாடுகிறார், இவரும் இங்கே பாடுகிறார். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அவர் பாடும்போது சோதர இவரும் பாருங்கள் 2ஆம் வசனத்தில் அவர் எப்படி பாடுறாரோ அதே போல தான் பாடுற. எப்படி பாடுறாரு? அவர் அதை வேலி அடைத்து. அங்கே என்ன சொல்லப்படுகிற? அடைக்கப்பட்ட தோட்டம். அங்கே என்ன தோட்டம்? அடைக்கப்பட்ட தோட்டம். ஆனால் இவர் சொல்றாரு அவர் அதை வேலி அடைத்து அப்படின்னு பாடுறாரு. சோதர நீங்கள் அதில் 1ஆம் வசனத்தில் ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். அப்படி என்ன மகா செழிப்பான ஒரு மேட்டு அப்படின்னு சொன்னால் அதைத்தான் உன்னத பாட்டில் இங்கே ஏசாயா பாடும்போது மகா செழிப்பான மேட்டிலே, மகா செழிப்பான மேட்டிலே. அதான் உன்னத பாட்டு அவர் பாடியிருக்கிறார். எப்படி பாடியிருக்கிறாரு? அங்கே பாடும்போது என்ன செழிப்பு, மகா உன்னதமான செழிப்பு அப்படின்னு சொன்னால் 13ஆம் வசனத்தில் உன்னத பாட்டு 5:13 உன் தோட்டம் மாதளம் செடிகள் செழிப்பு. சோதர உன் தோட்டம் எப்படிப்பட்டதான்? மாதள செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதொண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசமும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தக வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரண வனமாக இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடே எலும்பு தென்றிலே வா, கந்தக பிசுங்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. சோதரி அவன் பாருங்களேன் லோயா, செழிப்பான மேட்டிலேன்னு சொல்ல செழிப்பு.
அது உன்னதப்பாட சொல்லும் போது அது என்ன செழிப்புனா இதான் செழிப்பு. இவ்வளவு அந்த தோட்டத்தில் என்னதான் இருக்கிறதா, மாதுளை செடி இருக்கிறது, அருமையான, அதாவது ஆமே சோதரன் லூயா, அவ்வளவு வெள்ளை போலம் எல்லாமே விலையுயர்ந்த காரியங்கள் அங்கே இந்த தோட்டத்தில் காணப்படுகிறது. நான் முதல்ல சொல்லிட்டேன், தோட்டம் சொன்னா யாரு, நீங்களும் நானும் தான். தோட்டம்னா யார் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தோட்டம்னா நீங்களும் நானும் தான். தோட்டம்னா நீங்கள் நானும் தான். அது ஏசாயா சொல்றாரு, செழிப்பான தோட்டம். எப்படிப்பட்ட தோட்டமா, செழிப்பான தோட்டம். அந்த செழிப்பு என்ன, அந்த செழிப்பான தோட்டம், அந்த செழிப்பு என்னன்னு சொல்லும் போது தான் உன்னத பாட்டில் அவர் சொல்லும் போது ஆமே சோதரன் லோயா, மாதுளஞ்செடி, சோதரன் குங்குமம், நலவங்கம், இப்படி அந்த ஒவ்வொரு செழிப்பையும் சொல்றாரு, செழிப்பையும் சொல்றாரு சோதரன். அப்போ ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கம் என்னன்னா, ஒரு தோட்டமா அழைத்திருக்கிறாரு. அந்த தோட்டம் ஒரு வறட்சியான தோட்டமா அல்ல, அந்த தோட்டம் ஒரு காய்ந்து போன தோட்டமா அல்ல, அந்த தோட்டம் ஆமே சோதர ஒரு வனாந்தரமான தோட்டமா அல்ல, அந்த தோட்டம் ஆமே நீர் இல்லாத தோட்டமா அல்ல, அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமா, செழிப்பான தோட்டம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை ஏன் அழைத்திருக்கிறான்னு சொன்னால், ஒரு செழிப்பான தோட்டமாய் உங்களை என்னையும் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. இந்த மாதத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, அவர் உங்களை செழிப்பான தோட்டமாய் மாற்றுவதற்கு தான் கர்த்தர் உங்களை எண்ணி அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு கிராமத்தில் பிறந்திருக்கலாம், ஒவ்வொரு ஊர்லேருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆமே சோதர, எப்படி வந்திருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் செழிப்பாய் மாறுவதற்கு. அல்லேலூயா. எத்தனை விசுவாசம் இருக்கு, இவ்வளோ சந்தோஷம். நல்ல கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்களை செழிப்பாய் மாற்றுவதற்காக. சாதாரண செழிப்பு கிடையாது, சாதாரண செழிப்பு கிடையாது. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறா, உன் தோட்டத்தில் ஆமேன் சோதர அருமையான கனி மரங்களும் ஆமே மருதொண்டி செடிகளும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா, இப்படி செழிப்பாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன் சோதரன் அல்லேலூயா. இதோ நான் வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆமே கர்த்தர் உங்களை அழைத்து ஆலயத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் சொன்னால், ஆமேன் சோதரன் அல்லேலூயா. ஆண்டவர் ஆமே ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரித்து பாவத்தை மன்னித்து தேவனுக்கு பிள்ளையாய் மாற்றி நீங்க சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால், ஆமே சும்மா ஒன்று அல்ல, ஆமே உன்னை ஆண்டவர் அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்து ஆமே சோதர செழிப்பான செழிப்பான அடைக்கப்பட்ட தோட்டம் மட்டுமல்ல, செழிப்பான தோட்டம். அதை வாசிப்போம். எப்படிப்பட்ட செழிப்பு? ஆமே 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும், வாசிங்க, அருமையான கனிமரங்களும் மருதொண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தக வர்க்க செடிகளும் இல்ல சிங்காரண வனமாக இருக்கிறது. தோட்டங்களுக்கு என்ன உண்டாம்? நீரூற்றும் ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், வற்றாத ஜீவ தண்ணீர். ஆமை துறவும் ஆமை லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும், வாய்க்கால்களும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் வாடையே எலும்பு தென்றலே வா கந்தக பிசின்படியே என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் நம்முடைய தோட்டத்தில் வந்து நினைச்சுவார், அருமையான கனிகளை புசிப்பார். இப்படி நம்மளை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுவார், இப்படி நம்மளை செழிப்பாய் மாற்றுவார். இப்படிப்பட்ட செழிப்பை ஆண்டவர் மாற்றுவார். சோதரன் அல்லேலூயா. எத்தனை விசுவாசம் இருக்கு? கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் அல்லேலூயா. நீ ஒரு சாதாரண மனிதனா இருப்பதற்காக அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனுஷியா இருப்பதற்காக அல்ல, ஒரு சாதாரண சபையாய் இருப்பதற்காக அல்ல. ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கமே, இந்த இடத்துல சபையை ஆரம்பித்த நோக்கம் ஆமே ஸ்தோத்திர ஒரு செழிப்பாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. செழிப்பாய் மாற்றுவதற்காக. ஆமென் ஸ்தோத்திர. அதான் ஏசாயா அங்க சொல்லும் போது, அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த முதல் வசனத்துல ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே. அந்த அந்த செழிப்பான மேட்டிலே, அந்த தோட்டம் எங்க இருக்கிறதா? மேட்டில் இருக்கிறதா. எப்படி இருக்கிறதா? செழிப்பா இருக்கிறது. அந்த தோட்டம் மேட்டில் இருக்கிறது. மேட்டில் இருக்கிற தோட்டம் வறட்சியா இல்லை, மேட்டில் இருக்கிற தோட்டம் ஆமை தண்ணீர் இல்லாமல் இல்லை, மேட்டில் இருக்கிற தோட்டம் ஆமை சும்மா வெறுமன கிடக்கு அப்படி அல்ல, பிரயோஜனம் இல்லாம அப்படி அல்ல. அந்த மேட்டில் இருக்கிற தோட்டம் எப்படி இருக்கிறதா? செழிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை செழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை செழிப்பாய்
செழிப்பாய் மாத்துவா. ஆண்டவர் உன்னை செழிப்பாய் மாத்துவா. தேவன் உன்னை செழிப்பாய் மாத்துவார். அல்லேலூயா. உன்னை செழிப்பாய் மாத்துவா. அதற்குத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். ஆமென் சோதரன். அல்லேலூயா. உன்னை செழிப்பாய் மாற்றுவதற்காக, உங்களை செழிப்பாய் மாற்றுவதற்காக. எப்படிப்பட்ட செழிப்பு? அதான் உன்னத பாட்டில் அந்த 4ஆம் அதிகாரத்தில் அந்த 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வாசிக்கிறவே அப்படி செழிப்பாய் மாத்துவா. ஆமென் சோதர. அந்த தோட்டம் மேட்டில் இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? உயர்வை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உயர்வை குறிக்கிறது. அந்த செழிப்பு எல்லா ஜனங்களும் பார்க்கிற மாதிரி அந்த தோட்டத்தை ஆண்டவர் மேட்டில் வச்சிருக்கிறார். கீழே பள்ளத்தில் வைக்கல, மேட்டில் வச்சிருக்கிறார். ஆமென் சோதர. காரணம் என்ன? செழிப்பா இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும். ஆமென் சோதர. செழிப்பா இருக்கிறத எல்லா ஜனங்களும் பார்க்கணும். அதற்கு தான் ஆண்டவர் மேட்டில் அந்த தோட்டத்தை வைத்து அதை செழிப்பாய் வைத்திருக்கிறார். அப்ப மற்ற ஜனங்கள்லாம் அதை பார்ப்பாங்க. ஆமென் சோதர. கர்த்தர் உன்னை செழிக்க செய்வா. செழிக்க செய்து உன்னை மகிமையாய் உயர்த்துவா. எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. எத்தனை விசுவாசிங்க? அல்லேலூயா. ஆமென். உன்னை மேட்டில் வைப்பாரு. ஓ சோதர. உன்னை உயர்ந்த இடத்துல வைத்து ஆமென் செழிப்பா இருப்ப. நீ செழிப்பா இருக்கிறத எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. ஆமென் சோதர. எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. அதை பார்த்து நானும் உன் ரட்சகரா இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், நாங்களும் தேடி வருவோம் அப்படின்னு சொல்லி ஆமென் சோதர. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேட்டில் வச்சு ஆமென் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறத மற்ற ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு மட்டுமல்ல, அவர்களும் ஆமென் இயேசுவை தேடி சபைக்கு வருவார்கள். எத்தனை விசுவாசிக்கீங்க? விசுவாசம் உள்ள கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சோதர. ஆண்டவர் மேட்டில் வச்சிருக்கிறார். மேட்டில் வச்சிருக்கிறார். ஓ சோதரன். உயர்வான அனுபவத்தில் அங்கே வைத்திருக்கிறார். ஓ ஆண்டவர் ஈசாக்கு கிணறு. ஆமென். ஆபிரகாம் தோண்டின கிணறு. ஆமென் சோதர. ஈசாக்கு தோண்டும் போது அன்னைக்கு பெலிஸ்தியர்கள் அந்த கிணறெல்லாம் மூடி போட்டாங்க. கிணறெல்லாம் மூடி போட்டாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில். ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பொழுது யாரு கிணற மூடி போட்டாங்களோ அவங்களே வந்து ஓ ஈசாக்கை பார்த்து கர்த்தர் நிச்சயமாக உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஆமென் சோதர. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஈசாக்கே. ஆமென். உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஈசாக்குக்கு செழிப்பை கொடுத்து உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. உயர்த்தி வைத்தார். ஆமென் சோதர. ஆமென். ஈசாக்கை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் ஆமென் மேட்டில் வைத்து உயர்த்தி வைத்து ஆமென் நீங்க செழிப்பா இருக்கிறத. செழிப்பு சாதாரண செழிப்பு அல்ல. ஆமென் சோதர. குங்குமம், லவங்கம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமான இந்த பேரெல்லாம் நம்ம ஆமென் சோதர கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் பார்த்தோம்னு தெரியும். நாமெல்லாம் பார்க்கல. பைபிளில் தான் பார்க்குறேன். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்குறேன். லவங்கம். ஆமாம். யாரா பார்த்துருக்கீங்களா? லவங்கம் பார்த்துருக்கீங்களா? ஆமென் சோதர. பார்த்துருக்கீங்களாமா? ஆமென். லவங்கம். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு என்னெல்லாம் தெரியும் பார்ப்பேன். அருமையான கனிமரங்கள், மருதொண்டி செடிகள். மருதொண்டி பார்த்துருப்போம். ஆமென் சோதர. மருதொண்டி செடிகளும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நலதை செடி. நலதை செடினா என்னென்ன தெரியுமா? நலதை செடி. ஆமென். நலதம். குங்குமம். ஆமென் சோதர. குங்குமம். ஆளு கருப்பாக இருந்தால் இந்த குங்குமம் சாப்பிட்டா என்ன ஆவாங்களாம்? வெள்ளையாவாங்க. ஆமென். அப்படி வெள்ளையாவுன்னா பிரேம்பர்லாம் அதிகமாக குங்குமம் சாப்பிட்டு தான் ஆள் இவ்வளோ வெள்ளையாக இருக்கு. அல்லேலூயா. சோதர. ஆமென். குங்குமம் சாப்பிட்டா ஆள் என்ன செய்வாங்களாம்? கர்ப்பிணி பெண்கள் எதை சாப்பிடுவாங்களாம்? எதை சாப்பிடுவாங்களாம்? குங்கும பூ சாப்பிடுவாங்களாம். சோதர. எதை சாப்பிடுவாங்களாம்? குங்கும பூ சாப்பிடுவாங்களாம். அப்படின்னா பிறக்கிற பிள்ளை என்ன ஆகுமா? யாருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி தானே? சோதரன். பிரம்மலாம் சாப்பிட்டுப்பான்னு நினைக்கேன். அந்த சோதரன். அல்லேலூயா. ஆமென். குங்குமப்பூ சாப்பிடுவாங்க ஒரு சில ஆட்கள். ஆமென். பிள்ளை பிறக்கிற பிள்ளை வெள்ளையாகன்னு சாப்பிடுவாங்க. ஒரு சில ஆட்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நினைச்சுவாங்க குங்குமம் சாப்பிடுவாங்க. சோதரன். அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? வெள்ளையா மாறணும். ஆமென். பாரு இங்கேயும் பாருங்களேன். குங்குமம். ஆமென். அடுத்தாக்கல வசம்பு கூட இந்த பிள்ளைங்க நினைச்சுவாங்க கையில் கட்டுவாங்கள்ல. அது எதுக்காக? அது பாரம்பரியம் அல்ல. எது கட்டுறாங்கன்னா அந்த பிள்ளை வாயில் வச்சா அந்த நாக்கு தெளிவாக நிச்சயமா பேசுன்னு சொல்லுவான். சோதர. டே இன்பமுத்து அவன் பேருனவர் தர்சித்து லே ஆண்டவர் நினைவுக்கு போச்சுனார். அவன் தர்சீசுக்கு போனான். நீ அதை மாதிரிக்கு அவன் பாருங்க. அவன் சிலிப்பு பாருங்க. பாட்டி வாய் நல்லா கவனிக்கணும். சோதர. அவங்க 3 பேரும் ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி நம்மளை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஆனால் அது அப்படி தான் இருக்கு. என்ன கவனி.
நல்லா கவனிங்க சோதர. இப்படி பல அந்த இதில் பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான அனுபவங்கள். அதெல்லாம் வெள்ளை போல நம்ம பார்த்ததே கிடையாது. சந்தன மரத்தை பார்த்துருக்கிறோம். ஆமே சோதர. சந்தன மரமெல்லாம் அவ்வளவு விலை உயர்ந்தது. அதுக்கு சொல்ல வரேன். இப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் நினைச்சு வரான் நம்மளை ஆசீர்வதிப்பா. நீங்க என்னாம புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமே சோதர. நீங்க என்னாம புஸ்தகம் 22வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சோதரன் என்னாகமும் 22 சோதரன் 24 வசனம் சொல்லுங்க. 5, 6 நான் வாசிக்கிறேன். என்னாகும் 24 சோதரன் 5வது வசனம் 6வது வசனம். யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரம், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர்க்காலிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் பரவும். அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர் ராஜ்யம் எப்படி இருக்குமா? மேன்மை. சந்தன மரம் நம்மளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? சந்தன மரமா ஆசீர்வதி. எத்தனை விசுவாசிங்க? ஆமென் அல்லேலூயா. சோதரே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. உங்களை மேட்டில் கொண்டு வைப்பா. நீங்க உயர்ந்து இருக்கிறத மற்ற ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, நாங்களும் அந்த வழியில் வருகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வரக்கூடிய மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவா. அதற்குத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து இன்னைக்கு சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய், அதை அறிந்தவர்களாய் நீங்கள் நானும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது, ஏற்ற வேலை வரும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை உயர்த்துவா. நல்லா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென் சோதரன். அப்ப பாருங்களேன், மேட்டிலே ஆமென் சோதரன் ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு துராட்சை தோட்டம் இருக்கிறது. சோதரன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறாரு. அடுத்து சொல்லப்படுகிற 2வது வசனத்துல அவர் அதை என்ன செய்யறாராம்? வேலி அடைத்து. நல்லா கவனி, என்ன கவனி? ஆமா, எது அடைக்கிறாராம்? வேலி. ஒரு தோட்டத்துக்கு என்ன அடைக்கிறாராம்? நம்ம உன்னத பாட்டில் வாசித்தோம், அடைக்கப்பட்ட தோட்டம். இங்க சொல்லப்பட்டு என்ன தோட்டமா? வேலி அடைத்து. சோதரன், அந்த தோட்டத்துக்கு என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறாரு. ஏன் வேலி அடைக்கிறாங்க? ஆடு மாடு உள்ள போகாம இருக்கு. அல்லேலூயா. வேலி அடைக்கிறார். முதலாவது ஆண்டவர் ஏன் வேலி அடைக்கிறாருன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். ஆமென் சோதரன். பாருங்களேன், முன்னாடி தான் தோட்டங்கள் அப்படி எங்க பார்த்தாலும் தோட்டங்களா இருக்கும். நீங்க ஒவ்வொரு தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா எல்லா தோட்டத்துக்கும் வேலி இருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லா தோட்டத்துக்கும் வேலி இருக்கும். அந்த வேலி ஏன் முதல்ல போடுறாங்கன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். இது என்னுடைய தோட்டம். மற்ற தோட்டத்திலிருந்து தோட்டத்தை வேறு பிரிக்கிறதுக்காக என்ன போடுவாங்க? எல்லாம் குறித்து என்ன செய்வாங்க? அதை வேலி போடுவாங்க. காரணம் என்ன? இந்த தோட்டம் யாருக்குரியது? எனக்குரியது. முதலாவது எனக்குரிய தோட்டம். எப்பா ஏன் எல்க? ஆமென் சோதர. இது எனக்குரிய தோட்டம் என்பதற்காக வேலி போடுறாங்க. ஆண்டவர் ஏன் முதலாவது வேலி போடுறாருன்னா, நீ என்னுடைய பிள்ளை. கரங்களை வேத்தல் அல்லேலூயா. நீ என்னுடைய சுதந்திரம். ஆமென் சோதர. நீ என்னுடைய பிள்ளைப்பா, நீ என்னுடைய சுதந்திரம். வேதம் சொல்லுகிறது. ஆமென் சோதர. ஆண்டவர் அவருடைய சுதந்திரத்தை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பா. அவருடைய எப்படி ஆசீர்வதிப்பாராம்? அவருடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களை என்ன நினைச்சுவாராம்? ஆசீர்வதிப்பா. கரங்களை வேத்தல் அல்லேலூயா. ஆமென் சோதர. உன் குறைகள் மாறும், உன் வறுமைகள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர்கள் மாறும், உன் துன்பங்கள் மாறும். ஐயோ என் வறுமை இன்னும் இருக்கிறது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சோதரன். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆமென் சோதரன் அவருடைய சுதந்திரமாகிய உங்களை, அவருடைய பிள்ளையாகிய உங்களை அவருடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பா. எத்தனை விசுவாசிங்க? ஆமென் சொல்லும். ஆமென் அல்லேலூயா. அப்படி ஐஸ்வரியத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பா. அதான் வேலி அடைக்கிறார். முதலாவது ஏன் வேலி அடைக்கிறாரு? இது என்னுடைய தோட்டம், இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய சுதந்திரம் ஆமை என்பதற்காக கர்த்தர் வேலி அடைக்கிறார். நீங்க பாருங்களேன், அங்கங்க தோட்டங்கள் இருக்கும். ஆமென் சோதர. பாரிஸ் ஊரு அந்த ராதாபுரம் போனீங்கன்னா ஏராளமான தோட்டங்கள் இருக்கும், ஏராளமான தோட்டங்கள் இருக்கும். ஆமென் சோதர. சுத்தி பார்த்தா தென்னமரமா இருக்கும். ஆனா நீங்க பக்கத்துல போய் பாருங்க, ஆமை சுத்தி என்ன போட்டிருப்பாங்க? வேலி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வேலி ஏன் வேலி போட்டிருக்காங்க? இது என்னுடைய தோட்டம். வேலி போட்டு சோதரன் ஒரு என்ன செஞ்சிருவாங்க? ஒரு தட்டி வச்சிருப்பாங்க, ஒரு தட்டி வச்சிருப்பாங்க. அது அதை இடத்த அப்படியே பிரிச்சு விட்டுருப்பாங்க. சோதரன் அநேக இடங்களை பார்க்க முடியும். அது இது என்னுடையது, இது என்னுடையது, வேற யாரும் வரக்கூடாது, இது என்னுடையது என்பதற்காக முதலாவது வேலி. ஆமே. ரெண்டாவது எதுக்கு வேலி போடுறாங்கன்னா, ஆடு மாடு என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள எது பெறக்கூடாது, ஆடு மாடு பேரக்கூடாது, மற்ற மனுஷங்க
உள்ளே போயிடக்கூடாது, உள்ளே போய் எது கனிகளை போய் திருடக்கூடாது, பழத்தை பறிச்சிடக்கூடாது, சோதர எதுவும் ஆடு மாடு போய் உள்ளே ஏதாவது தின்றக்கூடாது. இப்படிங்கிறதுக்காக வேலி அடைச்சிருப்பாங்க. அந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக வேலி அடைச்சிருப்பாங்க, ஏதாவது உள்ளே போகாமல் இருக்க. ஆமே சோதர. ரெண்டாவது, ஆண்டவர் ஏன் வேலி அடைக்காருன்னா எந்த மனுஷனும் நம்மளை தொடாமல் இருக்க. கரங்களை வைத்தலில் சுமலலோயா, சிங்கம் கரடி, ஆமே சோதர, எந்த ஆடு மாடு, அல்லோயா. நாங்களாம் ஆமே சோதர அச்சங்கோயில் பக்கம் ஒரு மேக்கர்ன்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் நாங்கள் பல வருஷங்கள் வாழ்ந்துருக்கிறோம். அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆமே நம்ம கப்பக்கிழங்கு, அங்கே கப்பக்கிழங்குமோ, இங்கே என்ன கிழங்கு? மரச்சீனி, இங்கே மரச்சீனி சொல்லுவோம் சோதர, அல்லோயா. அதெல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பி வேலி போட்டிருப்பாங்க. சுற்றி அது மலை, ஆமே கேரளா அடிவாரம், அது மலை சோதர. அது சுற்றி அந்த கடலை போட்டிருப்பாங்க, அடுத்தாக்கல மரவள்ளி கிழங்கு, இந்த அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவன் போட்டிருக்கும் போது அந்த ஒவ்வொரு தோட்டத்துக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா வேலி போட்டிருப்பாங்க. வேலி எதுக்குன்னா எந்த பன்னியும் உள்ள வந்து உள்ள வந்துட்டுனா சோதர ஏதோ ஒரு கிழங்கை சாப்பிட்டோம் அப்படி போனால் அப்படி கிடையாது. ஒரு கிழங்கை ஒரு மூட்டில் போய் நின்று அதை மட்டும் அதை பிடுங்கி சாப்பிட்டுட்டு அப்படின்னா தெரியாது. என்ன செய்யும்னா ஒவ்வொரு அந்த செடிக்கு கீழையும் அது என்ன பண்ணிடும், அதை என்ன செஞ்சிடும், அந்த நாம தொலை போட்டு அதை அப்படியே வேரோடு அப்படி எல்லாருக்கும் தள்ளி விட்டு போய் பிஞ்சும் பார்க்காது, விளைஞ்சதையும் பார்க்காது. எல்லா இடத்துலையும் அது ஒரு பண்ணி வராது. அது மொத்தமாக வந்து தோட்டத்தையே கெடுத்துக்கிட்டு போயிடும் சோதரன், அல்லோயா. இதை போல நம்மளை பிசாசு கெடுக்காம இருக்க, ஆமா, எந்த மனுஷனும் மனுஷியும் நம்மளை தொடாமல் இருக்க, ஆமை சோதர கர்த்தர் உங்களையும் என்னையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசி, அல்லேலூயா. இத்தனை வருஷ காலங்கள் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தா. எத்தனையோ பிரச்சனை மனுஷனால வந்தது, எத்தனையோ பிரச்சனை மனுஷனால வந்தது, எத்தனையோ பிரச்சனை தொழில வந்தது, எத்தனையோ பிரச்சனை வேலை பார்க்கிற இடத்துல வந்தது, எத்தனையோ பிரச்சனை நம்முடைய ஊர்ல வந்தது, எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சத்துரு, அவன் பிசாசு நம்முடைய நேரடியா நம்மளை மோதினா. ஆனா கர்த்தர் நம்மளை வேலி அடைத்து பாதுகாத்ததுனால ஆமென் எதையோ நம்மளை ஒன்று செய்ய முடியாமல் இம்மட்டும் கர்த்தர் காத்து கொண்டா. எத்தனை விசுவாசிக்கு ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, ஆண்டவர் ஏன் வேலி அடைக்கிறார்னா, ஆமென், எந்த சத்துருவும் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த ஒரு ஆமென் சோதனைகளோ நெருக்கங்களோ அக்கினியோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை தொடாமல் இருக்க ஆண்டவர் என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறார். நீங்க யோபு 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்படும் வாசியுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? என்ன அடைச்சிருக்கிறது ஆண்டவர்? உங்களை சுற்றி என்ன அடைச்சிருக்கிறாரு? வேலி. உங்க குடும்பத்தை சுற்றி என்ன அடைச்சிருக்கிறாரு? வேலி. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தாயார் தான் சொன்னாங்க, ஆண்டவர் எங்க பிள்ளைங்களை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமே, அது அர்த்தம் என்ன? ஆமே, கர்த்தர் என் பிள்ளைகளை என்ன அடைக்கணும்? வேலி அடைக்கணும். ஓ சோதரன், அல்லேலூயா. அதான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் உங்க பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி அனுப்புங்க, நீங்க வெளியே போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவதுக்கு காரணம் என்ன? நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்மளை என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறார். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன அடைச்சாரா? வேலி அடைத்தா. ஆமை, சாத்தான் பல தடவை போய் ஆமை யோபு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான். யோபு எப்படி தொடலாம், யோபு எப்படி வேதனைப்படுத்தலாம், யோபு எப்படி ஆமை சோத துன்பப்படுத்தலாம், எப்படி ஆமேன் அவன் பிள்ளைகளை அவன் எடுத்துக்கிடலாம், ஓ சோதர எப்படி பொருளாதார ஆமை செலவை கொண்டு வரலாம், கஷ்டங்களை கொண்டு வரலாம், அப்படி பல தடவை போய் யோபு குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான். ஆமே சோதர. ஆனா ஆண்டவர் வேலி அடைத்ததுனால அவனால ஆண்டுடைய வேலியை தாண்டி ஆமே சோதர யோபுவை தொட முடியல, யோபுடைய ஆடுகளை தொட முடியல, யோபுடைய மாடுகளை தொட முடியல, யோபுடைய வேலைக்காரங்களை தொட முடியல, யோபுடைய பிள்ளைகளை தொட முடியல. ஆமே சோதர. எத்தனை தடவை அவன் ட்ரை பண்ணியிருக்கிறான், யோபு மாடுகளை தொடுவதற்கு ட்ரை பண்ணியிருக்கிறான், யோபுடைய ஆடுகளை தொடுவதற்கு ட்ரை பண்ணியிருக்கிறான், யோபுடைய ஆமே பிள்ளைகளை தொடுவதற்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கிறான். ஆனா முடியல. ஆமே, முயற்சி தோல்வியான உடனே நேர ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, யோபு மேல நீ கண்ணு வைத்தாயோ? ஆமா, நான் கண்ணு வச்சேன். ஆனா நீ என்ன அடைச்சிருக்கிறது? அவனை என்ன அடைச்சிருக்கிறாரு? வேலி அடைச்சிருக்கு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் யோபு தொடுவதற்கு. ஆனா நீங்க போட்ட வேலியை என்னால தாண்ட முடியல. நீர் போட்ட வேலியை தாண்டி நான் போய் ஆமே சோதனை அதை தொட முடியல, யோபு தொட முடியல, அவன் சொத்து அவன் எதுவுமே தொட முடியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஆமே, ஆண்டோடைய வேலி எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடிஞ்சு யோபுவை
தொட முடிச்சு. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எத்தனை விசுவாலிலோயா, எத்தனையோ ஆபத்து வருகிறது, எத்தனையோ விபத்து வருகிறது. நேற்றைய தினத்தில் கூட நாங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆமே சோதர ஒரு ஆட்டோக்கார நேரம் வந்து நாங்கள் நேரம் போய் ஒரு கண்ணி அமைக்கிற நேரம் தான். ஆமே சோதரன் அல்லேலூயா, என்னமும் நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார். ஆமே சோதர தேவ ஜனமே, நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எத்தனையோ ஆபத்து வந்தாலும், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தொல்லைகள் வந்தாலும் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? இனி இம்மட்டும் வேலி அடைத்து பாதுகாத்த எத்தனை விசுவாசிங்க? இன்னும் வேலி அடைப்பார். அல்லேலூயா. ஆமே. சத்துரு பல விதத்தில் நமக்கு விரோதமா போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆமே சோதர எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ துன்பங்கள், தொல்லைகள், நெருக்கங்கள். ஆமே மனுஷி பல விதத்தில் நம்மகிட்ட இன்பமுத்து இனி அடிதான். இன்பமுத்துக்கு இனி அடி விழும். இன்பமுத்துக்கு இனி அடிதான். முதல்ல அன்பா சொல்லுவோம் பாஸ்டர், அப்புறம் அடி. இந்த அடுத்து இந்த இவர் அவர் வழிகாட்ட போறார் இம்மான்ராஜ். சோத்தியெல்லாம் கவனி, சோத்தியெல்லாம் பாருங்க. சிறு பிள்ளைகள் என்ன அப்படி தான் இருக்கும். ஆமேன் சோதர நல்ல பிள்ளைகள் இல்லை என்ன பாருங்க, இல்லை என்ன பாருங்க. அப்போ பாருங்களேன். ஆமேன் சோதர அப்போ வேலி அடைத்து என்ன செய்யறாரு? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எப்படி பார்க்கிறாரு? வேலி அடைத்து பதான் சங்கீதம் 91 உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சருவழி நல்லி தங்குவான். இன்னொரு வசனத்தை பாருங்க, அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வாசிங்களேன். சங்கீதம் 27 நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வசனம் அழகாக சொல்லப்படும். சோதரன் நீங்கள் சங்கி 27:5 வாசிங்க. சங்கி 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில், நல்லா கவனிக்கணும். ராம்ஜி திரும்ப வாசியுமா? ராம்ஜி தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரம், எதில் மறைக்கிறாரா? எதில் மறைக்கிறாரா? கூடாரம். அந்த கூடாரம் தான் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா. அந்த கூடாரம் தான் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமே சோதர அந்த கூடாரம் தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே முதல்ல மறைக்கிறார். ரெண்டா என்ன செய்யறாரா? ஒளித்து வைத்து என்னை கண்மலை என்ன செய்யறாரா? அப்போ ஆண்டவர் மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். அது மட்டுமா? கண்மலையில் என்ன செய்யறாரா? உயர்த்துகிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா. கண்மலையில உயர்த்துகிறார். ஆமே சோதர அப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்துவா. நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. ஆமே சோதர மறைத்து வைக்கிறாரு, ஒளித்து வைக்கிறாரு. ஆமே அப்படி மறைத்து ஒளித்து வைத்து நம்மளை கண்மலையில் நினைச்சாரா? உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஓ சோதர ஆமே. சங்கீதம் 46 ஆமே பூமி நிலை மாறினாலும், ஆமே மலைகள் நடுசமுத்திரத்தை போய் விழுந்தாலும் நான் நினைச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமே சோதர அல்லேலூயா. அது நீ அப்படி சொல்லிட்டாரு. ஆமே நீங்க ஒன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர். ஆகிய பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 7ஆம் வசனத்துல சேனைகள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 46 எடுத்துக்காங்க. எல்லாம் சங்க 46 எடுத்துக்காங்க. ஆமே சோதர சங்க 46 7 வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், உயர்ந்த வேலியானவர், உயர்ந்த அடைக்கலமானவர். எப்படிப்பட்ட அடைக்கலமா? உயர்ந்த, இந்த உலகத்தில் இல்லாத ஒரு அடைக்கலம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு அடைக்கலம். சோதர இந்த உலகத்தில் ஆமே ராணுவத்தால் வருகிற அந்த அடைக்கலத்தை காட்டிலும், போலீஸ்னால் வருகிற அடைக்கலத்தை காட்டிலும், ஆமே நமக்கு இருக்கிற வீடு, இந்த அடைக்கலத்தை காட்டிலும் தேவன் நமக்கு என்ன அடைக்கலத்தை வைத்திருக்கிறதா? உயர்ந்த இந்த அடைக்கலத்துக்கு ஒப்பான எந்த அடைக்கலமும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆமா எந்த அடைக்கலமும் கிடையாது. உலகத்தில் எந்த அடைக்கலமும் கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், எத்தனை பேர் ஆமா எத்தனை அடிக்கு கீழே போய் உட்கார்ந்து தன்னை காத்துக்கொள்ள நினைத்தாலும் இன்னைக்கு முடியாத சூழ்நிலை உலகத்திலே காணப்படுகிறது. என கருமையான தேவ ஜனமே, ஆமே சோதர ஆண்டோடைய அடைக்கல இருந்தா எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமே சோதர அதுக்கு உதாரணமா தாவீத சவுலு ஒரு ராஜா ராணுவ பலத்தோடு கூட தாவீதை துரத்தி அடிக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது தாவீதை ஆண்டவர் சவுலின் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு சாதாரண குடிமகன் அவனை தேடி துரத்துறான். தேடி துரத்தி அவனை கொல்லுவதற்கு என்னலாமோ அவன் பண்றான். ஆனா ஆமே சோதர அல்லேலூயா அவன்
அவனால முடியல. கடைசியில அவன் தேடி தேடி அவன் தோல்விதான் அடைந்தான். தேடி தேடி ஆமென் சோதர தாவீதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆமென் தாவீதை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து கொண்டார். சவுல் எவ்வளவோ தேடுறான், எப்படிலாமோ தேடுறான். ஆமென் சோதர அல்லேலூயா. ஆனா சவுல் கடைசியா தோல்விதான் முடிந்தது. ஆமென். அவன் கைக்கு ஆண்டவர் தாவீதை அற்புதமாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. வசனத்தை எடுத்தீங்களா? அல்லேலூயா. ஆமென் சோதர ஆமென். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் நினைச்சார், அவனை காப்பாற்றினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். நல்லா கவனிக்கணும். ஆமென் சோதர இந்த உலகத்தில் எத்தனை அடைக்கலம் இருந்தாலும், எத்தனை விதமான பாதுகாப்பு இருந்தாலும், அது நமக்கு பாதுகாப்பு அல்ல. கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறார்? உயர்ந்த எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? எப்படி அடைக்கலாமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தனுக்கு உயர்ந்த அடைக்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தனுக்கு உயர்ந்த அடைக்கலாம். அல்லேலூயா. நீ தனியா இருக்கலாம். ஆமென் சோதர நீ தனியா பிரயாணம் பண்ணலாம். நீ எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலாம். ஓ சோதர அல்லோ, எனக்கு மனுஷன் ஆமென் தன்னை பாதுகாக்க எப்பலாமோ இருக்கிறான். ஆமென். எப்படிப்பட்ட ஆமென் சோதர நிலைமைக்குள்ள போய் இருந்தாலும் ஆமென் அங்கேயும் அவனுக்கு ஆபத்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. நடு சமுத்திரத்தில் போய் இருந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய கரம் ஆமென் என்னை தொடும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் சோதர அதுதான் தாவீது சொல்றாரு, என் ஆண்டவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அது சவுலுடைய வாழ்க்கையில அவன் கற்றுக்கொண்ட பாடம். ஆமென் சோதர சவுலுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில ஆமென் அவனால வந்த துன்பங்கள், அவனால வந்த வேதனைகள், அவனால வந்த கஷ்டங்கள், அவனால வந்த போராட்டங்கள், ஆமென் அதுல ஆமென் சோதர அவன் கற்றுக்கொண்ட பாடம். அந்த கற்றுக்கொண்ட பாடத்தினால தான் அவன் சொல்றான், எப்பா சவுலே உனக்கு ஆமென் ராஜாவா இருக்கலாம், உனக்கு போர் படை அதிகாரம் இருக்கலாம், உன்ட ஆமென் சோதர போர் படைகள் இருக்கலாம், ராணுவம் இருக்கலாம், ரதங்கள் இருக்கலாம், ஆனாலும் அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ள என் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமா எனக்கு இருக்கிறார். கையில தட்டி ஒரு நன்றி செலுத்துவோமா? உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி காத்துக்கொள்வாராக, அப்படி உங்களை நடத்துவாராக, அப்படி உங்களை ஆமென் சோதர அவர் கரங்களை பிடித்து உங்களை நடத்தி கொண்டு போவாராக. அதே 46 ஆமென் சோதர மீண்டும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 11 வசனத்துல எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 46:11 அதே வசனம் தான், சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அன்பான தெய்வம். ஆமாம். உங்களை அழைத்த நோக்கமே உங்களை செழிப்பா மாத்த. செழிப்பு மட்டுமா ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? ஆமே சோதர உயர்ந்த மேட்டில் வைக்கிறாரு. உயர்ந்த மேட்டில் வச்சு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். சாதாரண ஆசீர்வாதமா குங்குமப்பா, சாதாரண ஆசீர்வாதம் குங்குமம். ஆமே சோதர அதெல்லாம் கிராம் கணக்கு, அவ்வளவு ரேட்டு போகக்கூடியது குங்குமம். உன்னை அப்படி நான் ஆசீர்வதிப்பேன். சந்தன மரம் ஆமே உன்னை அப்படி நான் ஆசீர்வதிப்பேன். பரவி பாய்கிற நதி உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன். ஆமே சோதர அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் ஆமே எனக்கு கிடைக்குமா என்று. ஆமே நிச்சயம் ஆண்டவர் உங்களை தந்தே உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுவார். அல்லேலூயா. ஆமே. இவ்வளவுதான். ஆமே சோதர அல்லேலூயாவா? இவ்வளவுதான். அல்லேலூயாவா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே சோதர ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நமக்கு எப்படி இருக்காரா? அடைக்கலமா இருக்காரா? எப்படி இருக்காரா? சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 124. ஆமே சோதர அல்லேலூயா. சங்கீதம் 126 வாசிக்கும் போது ஆமே நாங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் கையில் நம்ம என்ன செய்யலையாம்? ஒப்பு கொடுக்கலையாம். ஆமே சோதர சங்கீதம் 124 ஆமே 1 மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம், நல்லா அவர்கள் கோபம் நம்மேல் எருகையில் நம்ம என்ன செய்யிருப்பாங்கன்னா உயிரோட விழுங்கிருப்பாங்களாம். உயிரோட விழுங்கிருப்பான் சத்துரு, உயிரோட விழுங்கிருப்பான். மனுஷி நம்மளை உயிரோட விழுங்கிருப்பான். ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கீங்க? அல்லேலூயா. வியாதி விழுங்கிருக்கும், பிசாசு விழுங்கிருப்பான், மனுஷன் விழுங்கிருப்பான், மனுஷி விழுங்கிருப்பாக்கல, நம்மளை விழுங்கிருப்பாங்க, உயிரோட விழுங்கிருப்பாங்க. ஆமே சோதரன் அல்லேலூயா. உயிரோட விழுங்கிருப்பாங்க. ஆனா தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்ததுனால, யெகோவா சம்மா நம்ம கூட இருந்ததுனால எதுவுமே சேதப்படாம இம்மட்டும் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி கொண்டு வருகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஓ சோதர 9 மாதங்கள் தாண்டி
ஆண்டு இந்த 10வது மாதம் ஆமென் கர்த்தர் அற்புதமா நடத்துகிறார். இன்னும் நடத்துவா, இனிமேலும் நடத்துவா. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 46ல அங்க வாசிக்கும் போது அங்க ஆமென் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் அங்க சொல்லும்போது சொல்றாரு 10ஆம் வசனத்துல எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 46:10 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிங்களா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். பூமியிலே நம்ம அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்று நினைச்சீனமா அறிந்து கொள்ளணும். யாருடைய பாதத்தில் அமரணும்? யாருடைய பாதத்தில் அமரணும்? ஒவ்வொன்றாவுடைய பாதத்தில் அமரணும், அதிகாலையில் அமரணும். நான் தான் தேவன் ஐயா, நான் தான் உனக்கு கிடைக்கலாம், நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தான் உனக்கு சமானம் தருவேன், நான் தான் உனக்கு ஆத்மா தருவேன், நான் தான் உனக்கு ஆலயம் தருவேன். என் பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து நான் தான் என்பதை நீ அறிந்து கொள், நான் தான் என்பதை அறிந்து கொள். நான் தான் உனக்கு உயர்ந்து அடைக்கலாம், நான் தான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் தான் கடன் பிரச்சனை மாற்றுவேன், நான் தான் உன் வறுமையை மாற்றுவேன், நான் தான் உனக்கு இருக்கிற எதிரிகளை நிர்மூலமாக்குவேன், நான் தான் உன் சத்துருவை நிர்மூலமாக்குவேன், நான் தான் கோலியாத்தை நிர்மூலமாக்குவேன். நான் என்பதை நீ அறிந்து கொள்ள என் பாதத்திலே நீ அமர்ந்திரு. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே சகோதரியே நீ அமர்ந்திரு. என் சகோதரனே தேவ சமூகத்திலே நீ அமர்ந்திரு. அதிகாலையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திரு. நைட்டுக்கு தேவ சமூகத்திலே அமர்ந்திரு. பெண்களே தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். அப்படி வாசிக்கும் போது ஆமென் அவர்தான் என்பதை இம்மட்டும் நான் வந்தது அவர்தான், இம்மட்டும் நடத்தினது அவர்தான், இன்னும் என்னை நடத்துவது அவர்தான், இம்மட்டும் எனக்கு தேவையை சந்தித்தது அவர்தான், இன்னும் சந்திப்பவர் அவர்தான், இன்னும் உயர்த்துவார் என்பதை மேட்டில் செழிப்பாய் வைப்பார் என்பதை நீ அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவ சமூகத்திலே நீ அமர்ந்திரு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே ஏசாயா ஏசாயா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமே அது வேலி அடைத்து அதோடைய கற்கள் என்ன செய்யறாரா? உறக்கிறாரா. நல்லா கவனிக்கணும். ஒரு தோட்டத்தை ஆமேன் சோதனை வேலி அடைக்கிறாரு. வேலி அடைச்சது என்ன செய்யறாரா? ஆடு மாடு மனுஷன் யார் உள்ள வந்துடக்கூடாது, முதல்ல உள்ள யார் வரக்கூடாது, அதுக்கு என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறார். சோதனை. 2வது 3வது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கல்லை என்ன செய்யறாரு? உறக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி மாடு வச்சு உழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பார்த்துருக்கீங்க மாட்டை வச்சு உழுகிறத? தம்பிகள் பார்த்துருக்கீங்களா? இப்போ உள்ள தம்பிகள் பார்த்துருக்கீங்களா மாடு வச்சு உழுகிறத? ஆமை சோதரன் பார்த்ததில்லை. லோயா. அந்த மாட்டு அவங்க உழுதுட்டு போகும்போதே கல் கடந்தா பிறக்க என்ன செய்வாங்க? பார்த்துருக்கீங்களா? தூர போகிறத பார்ப்பான், தூர வெளியே போடுவான், இன்னும் ஒரு இடத்துல போடுவான். அந்த உழுதுட்டு போகும்போதே கல் மேலே வரும், எடுத்து தூர போடுவாங்க. சோதரன் பெரிய கட்டி அதை அடித்து என்ன செய்வாங்க? உடைப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமை சோதரன். அந்த கல் கடந்தா விதை போடும் போதோ செடி நடும்போம் போதோ அந்த வேர் என்ன செய்யாது? ஆழமாக போகாது. அந்த வேர் என்ன செய்யாது? பலன் கொள்ளாது. அந்த வேர் என்ன செய்யாது? பலன் கொள்ளாது. ஒரு செடி மேலே நல்ல கனி கொடுக்குன்னா வேர் என்ன செய்யணும்? நல்லா தாராளமாக கீழே போகணும், நல்லா பிடிக்கணும். ஆமை சோதர. அப்படின்னா தான் மேலே நல்ல இலை வரும், மேலே நல்ல பிஞ்சு வரும், நல்ல காய் வரும், நல்ல கனி வரும். ஆமை அப்போ தான் ஏற்ற பலன் கிடைக்கும். சோதர. அதுக்கு கல் முள் எந்த அந்த மாதிரி கிடக்கிறதெல்லாம் அந்த ஆமை சோதர என்ன செய்வாங்கன்னா அந்த உழுதுட்டு போகிற அந்த விவசாயி அதை எடுத்து அதை வெளியே போடுவாங்க. அந்த இடத்துல எந்த கல்லும் இல்லாத அளவுக்கு நல்ல அதை உழுது நல்ல ஆமை சோதர அதுக்கு கல்லுனால அந்த உழுதுகிட்டு அதுக்கப்புறம் மேலே நினைச்சுவாங்க. அந்த பார்த்துருக்கீங்களா? அந்த மாடு அதுக்கப்புறம் உழுதுக்கு அப்புறம் ஒன்று நினச்சி நீளமாக ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஏறி நிற்பாங்க. அது என்னது? அதுக்கு பேர் என்னவர்? அது என்னது? மரம். கரெக்டு தானே? அது என்னச்சும் ஒரே சமமாக அப்படியே ஆக்கும். சோதரன். அல்லோயா. அன்னைக்கு யோபுவுக்கு ஆடு மாடு இருந்தது போல அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டிராக்டர்லாம் வந்தது. சோதர டிராக்டர் உழுதாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த மரம் அடிக்கிறது தானே. ஆனால் ஒரு காலத்தில் மாடு தான் அந்த இதை வச்சு அதுக்கு மேலே ஏறி நிற்பாங்க. அந்த மாடு இழுத்துட்டு போகும். அது சரியா அப்படி சோதர அது கொண்டு வரும். அல்லோயா. அதில் எந்த ஒரு கல்லும் இல்லாத அளவுக்கு நல்ல நீட்டாக அதை புரைக்கி அதுக்கப்புறம் தான் அதை விதைச்சு அல்லது தண்ணி பாய்ச்சி நாற்று நட்டு இல்லை நாற்று வேற எங்கேயா நட்டுருப்பாங்க. அதை பிடுங்கி கொண்டு வந்து நினைச்சுவாங்க. இல்லை தண்ணி பாய்ச்சி நல்ல அந்த நல்ல அதை நல்ல அதை பக்குவமாக வர்ற அளவுக்கு அதை செஞ்சு அதுக்கப்புறம் நினைச்சுவாங்க அதை நாற்றை எதனால் நடுவாங்க. நெல் மிளகாவோ கத்திரிக்காய் எதை நடுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த வேறு நல்லா போய் மேலே நல்லா கனி கொடுக்கும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் சோதர சும்மா ஏதோ நட்டோம்னா அது என்ன செய்யாது? அது வராது. அது எதுவுமே வராது. அல்லேலூயா. நாங்கள் அந்த பழைய வீட்டில் இப்போ ராணிசுக்கு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்போ சோதரன் முள்ளங்கி
அந்த முள்ளங்கி அதை எடுத்து நாங்கள் அப்படியே நட்டு வச்சோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அந்த கீழே வந்துச்சு. ஆனால் அந்த முள்ளங்கி இருந்துச்சே தவிர குட்டி போல் இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு. அப்படி குட்டியாக இருக்க காரணம் என்ன? நாங்கள் அதை நல்லா தோண்டி என்னச்சியில் நல்லா தோண்டி அதை நல்லா வைக்கனால எப்படி கிடைச்சி? குட்டியாக கிடைச்சி. ஆனால் நல்லா அதை தோண்டி மண்ணை மேடாக்கி அதுக்கு மேலே அதை வச்சுருந்தா அந்த வேறு என்ன செய்யும்? அல்ல போய் நல்லா பெருசாக இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இதனால தான் நம்ம அது வேறு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதுக்கு அந்த இடம் சுத்தமாகணும். அதை ஆண்டு நினைச்சிடான்னா, எப்பா நீ நல்லா கனி கொடுக்க, நீ நல்ல பலன் கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற கல்லை என்னச்சுவாரு எடுத்து போடுவார். அல்லேலூயா. எல்லாரும் எந்திங்க. ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் கீழே உட்காருவோம். எல்லாருக்கும் அப்படியே தாளாட்டு. நான் கொடுக்குற செய்தி உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தாளாட்ட கொடு. கொஞ்சம் எந்திங்க. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உங்களை திருவிருந்தோடு 10:30 உங்களை அனுப்பி விட்டுருவேன். கவலைப்படாம. இன்னொரு 1/4 மணி நேரம் தான் பேசுவேன். உங்களை அனுப்பி விட்டுருவேன். அல்லேலூயா. இப்போமே அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம். நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்கிறாங்க 10 மணிக்கு படுத்துட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாரும் 10 மணிங்கிறது இப்போ ஆமாம் அகராதியிலே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் 12 மணி 1 மணி. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அப்படி ஆயிட்டு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. கைகளை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ வல்லவரே. சொல்லுமா. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ வல்லவரே. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா. சொல்லி பாடுங்க. கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோ. துதிக்கிறோ. ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆமென் அல்லேலூயா. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. ஆமென் கோரி கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஒரு 3 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 2 பேருக்கு அல்லேலூயா சொல்லிட்டு கீழே உட்காருங்க பார்க்கலாம். ஒரு 2 பேருக்கு பக்கத்தில் முன்னாடி திரும்பி உங்கள் பாடி அப்படியே திரும்பணும், முன்னாடி பின்னாடி திரும்பணும்.
அல்லேலூயா. நீங்கள் என்னாச்சுமா? ஆமாம், அண்ணா சில மாதிரி நின்றுருக்கீங்க. அல்லேலூயா, சோதரு. ஆமேன். அப்படி உட்காரு, ஒருத்தர் உட்காரு. அல்லேலூயா. தூக்கம் போயிருக்குன்னு நினைக்கேன். இனியும் தூக்கம் போகலன்னா ஆமாம், என்ன போல் நீங்கள் நின்றுக்கிட்டு என்ன செய்யணும்? பிரசங்கத்தை கேட்கணும். அல்லேலூயா. இனி தூங்குனீங்கன்னா ஆமாம் சொல்லுங்கள், பாஸ்டர் போல் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், நாங்கள் என்ன செய்வோம்? நின்றுக்கிட்டு கேட்போம். நின்றுட்டு தூங்கும் ஆளு இல்லை. ஸோ நின்றுட்டு தூங்குற ஆட்களும் இருக்காங்க. லைட்டாக ஒரு கம்பு கிடைச்சா போதும் குமாருக்கலாம், அப்படியே சாஞ்சி தூங்குவோம். அல்லேலூயா, சோதர். குமாருக்கு வாழ்த்துக்கள் இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆனால் வாகனம் ஓட்டும் போது என்ன வராது? ஆமேன், அவன் தூங்காமலே ஓட்டும். ஒருவேளை தூங்கினாலும் சரியாக என்ன செய்யும்? கரெக்டாக போகும். ஆமேன், அது தேவ கிருபை தான். அல்லேலூயா, சோதர். ஆமேன். தேவ கிருபை இல்லைன்னா ஆமேன் சோதர, தேவ கிருபை எல்லாம் தேவ கிருபை தான். நல்லா கவனிக்கணும். ஆமேன். அப்போ என்ன செய்வார்? கற்களை என்ன செய்வாங்க? கற்களை புறக்குவாங்க. அப்போ நம்ம நல்ல கனி கொடுக்க ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் கற்களை என்ன செய்வார்? புறக்குவார். நம்ம கற்களை புறப்பார். நம்ம ஆசீர்வாதமாக ஆமேன் கனி நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க, செழிப்பு வராமல் இருக்க, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தடை இருக்கோ அதெல்லாம் என்ன செய்வார்? புறக்கி என்ன செய்வார்? போடுவார். ஆமே சோது. புறக்குவார். நம்ம இருக்க புறக்குவார். புறக்கி போடுவார். ஆமே. அல்லேலூயா. ஆமே. எடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் போது நமக்கு அது வலிக்கும். நீங்கள் பாருங்களேன், உதாரணத்துக்கு சோத்ர யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆமே சோத்ர யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாரு 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். அது இது சம்மந்தப்பட்டதான். யோவான் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்வாராம்? அறுத்து போடுகிறா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அவன் அதிக கனிகளை கொடுக்கும்படி. நல்லா எல்லாம் எடுத்துக்காங்க. பக்கம் 150, புதிய ஏற்பாடு 150. ஆமே. பழைய ஏற்பாட்டில் தேடாங்கடா, புதிய ஏற்பாடு பின்னாடி தேடுங்கடா. 150 பக்கம் 150 பக்கம் 150. சோதர எல்லாம் அங்கே பிள்ளைகள். அல்லேலூயா. பின்னாடி 150, முன்னாடி இல்லை, பின்னாடி 150. ஆமேன் சோதரன். அல்லேலூயா. அதில் 15ஆம் அதிகாரத்தில் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2வது வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறா. கல்லை எடுப்பார். என்ன செய்வார்? நம்ம சரத்துக்கு நம்ம அதிக கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினா, ஆண்டவர் விரும்பினா ஆமே சோதரன் நம்மகிட்ட இருக்கிற ஆமே கல்லை எடுத்து போடுவார். நம்மளை சரியா மாற்றுவார். கல்லான இருதயத்தை ஆண்டு எப்படி மாற்றுவாராம்? சதையான இருதயத்தை மாற்றுவார். இதை சதையா மாற்றுவார், பக்குவமாக மாற்றுவார். அவர் விரும்புகிற மாதிரி நம்ம இருதயத்தை மாற்றுவார். ஆமே சோதர லூயா. நம்ம இருதயத்தை மாற்றுவார். நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத கல், அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியே போடுவார். ஆமே சோதர லோயா. வெளியே அவர் எடுக்கும் போது நமக்கு வலிக்கத்தான் செய்யும். நம்ம வேண்டான்னு சொன்னாலும் ஆண்டவர் அவன் எடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆமே. நம்ம கீழ்ப்படியா விட்டாலும் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு தான் இருப்பார். எப்பா ஆமே, நீ ஒருவேளை கீழ்ப்படியாம இருந்தாலும், நீ ஒருவேளை விரும்பாம இருந்தாலும் நீ கனி கொடுக்கணும்பா, நீ கனி கொடுக்கணும், நீ ஏன் பிள்ளை, நீ கனி கொடுக்கணும். ஆமே சோதர, நான் அதை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை அவர் எடுத்து போடுவார். ஒருவேளை சாதாரணமா எடுத்து போடுவார். ஒரு சில நேரத்தில் 2 தட்டு தட்டி அவர் எடுத்து போடுவார். ஒரு சில நேரத்தில் 2 அடி அடிச்சு அவர் எடுப்பார். எப்படியாவது அவர் எடுப்பார். எடுத்து எதுக்கு எடுக்காருன்னா, நீங்க நல்ல கனி கொடுக்க. எத்தனை விரும்புறீங்க? யாரெல்லாம் கனி கொடுக்க விரும்புறீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து 3 அலையே சொல்லுங்க. யாரெல்லாம் கனி கொடுக்க விரும்புறீங்க? ஆமே. அப்போ ஆண்டவர் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் என்ன செய்வார்? நம்மகிட்ட இருக்கிற கற்களை புடுங்குவார். நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை அவர் எடுப்பார். நம்ம இருதயத்திலிருந்து எடுப்பார், நம்ம சிந்தனையிலிருந்து எடுப்பார், நம்ம கண்களிலிருந்து எடுப்பார். ஆமே சோதர அல்லூயா. வசனத்தில் ஆமே தடை விட்டு சாந்தமா எடுப்பார். என் மகளே அப்படி சாந்தமா எடுப்பார். ஒரு சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் அப்படி ஆமே சோதர பிடிவாதம் பண்ணும்போது அவர் என்ன செய்வார்? கொஞ்சம் பிடிவாதம் பண்ணி என்ன செய்வார்? அப்படியே எடுப்பார். ஆமே சோதர கொஞ்சம் அப்படியே ஆமே இன்னும் கொஞ்சம் நம்ம பிடிவாதம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பிடிவாதமா ஆண்டவர் எடுக்கத்தான் செய்வாரு. ஆமே சோதர. எதற்கு என்று சொன்னா, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ ஏன் தோட்டம்பா, நீ ஏன் சுதந்திரம்பா, நீ வறட்சியே பேரக்கூடாது. ஆமே சோதர. நீ ஒண்ணுமில்லாம பேரக்கூடாது, நீ பயனற்று பேரக்கூடாது, நீ வாடி பேரக்கூடாது, நீ தண்ணீர் இல்லாம பேரக்கூடாது. கல்லு கிடக்குமானா நான் கொண்டு வருகிற தண்ணி அந்த கல்லு தடுத்துரும்பா. அப்போ ஆமே உனக்கு ஆமே சோதர வேருக்கு தண்ணி கிடைக்காது. ஆனா அந்த தண்ணி ஆமே உங்ககிட்ட வரணும், அந்த கல்லை எடுத்தா தான் அந்த தண்ணி வரும்பா. ஆமே சோதர.
சோதரன் கல்லை எடுக்கத்தான் செய்வாரு, கல்லை எடுக்கத்தான் செய்வாரு. ஓ சோதரன், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, நம்மளை தாழ்த்தும் போது, நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் எடுத்து நம்ம நல்ல கனி கொடுக்கிற மரமாய், கனி கொடுக்கிற செடியாய் உங்களை என்னை ஆண்டு மாத்துவா. கரங்களை வைத்து நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சோதர, ஆமென். ஆண்டவர் என்ன செய்றாராம்? அதை என்ன செய்றாராம்? அதை எடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சோதர. நீங்க பாருங்களேன், ஆமென். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமென் சோதர, மார்க்கு 4:18 திரும்ப அந்த வசனத்துக்கு வருவோம். மார்க் 4:18 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்ல? வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார். நம்ம என்னற்று போகக்கூடாது, பலனற்று போகக்கூடாது. நம்ம என்ன கொடுக்கணும்? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நம்ம பலன் கொடுக்கணும், நம்ம பலன் கொடுக்கணும் சொல்லுங்க. நாம் பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. பலனற்று போகக்கூடாது. நம்ம பலனற்று கனி கொடுக்காம பேரக்கூடாது, கனி கொடுக்காம பேரக்கூடாது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும்னா ஆமை கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? சுத்தம் பண்ணுவார். கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்போ சுத்தம் பண்ணுவா. சுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நம்மளை இடம் கொடுக்கணும். நீங்கள் எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் கோயவன் என்ன பண்ணுறாரு? மண் பாண்டத்தை, ஆமே சோதர, அந்த மண் பாண்டத்தை ஆமே தனக்கு ஏற்றவாறு வருகிற வரைக்கும் அதை என்ன செய்வாரா? சரி செய்வாராம். தான் விரும்புகிறது போல வருகிற வரைக்கும் சரி செய்வாராம். ஆமே. நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வாரு? சரி செய்யிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமேன். அதிகமாக கோவப்படுதாரா? நம்மளை அது தக்கன ஒன்றை உண்டு பண்ணி நம்மளை சரி செய்வார். ஆமேன் சோதரன். அதிகமாய் ஏதாவது நம்ம தவறு பண்ணுறோமா அதை மாற்றுவதுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் எதையாவது உண்டு பண்ணி நம்மளை சரி செய்வார். அல்லேலூயா. நம்மளை சரி செய்வா. ஆமாம். எதற்காக? நல்ல பலன் கொடுக்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எதற்காக? ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துறான். எதற்காக சரிப்படுத்துறாரு? ஆமை பலன் கொடுக்க. அந்த பலன் என்று சொல்லுவதை விட நீ என் சுதந்திரம், நீ என் பிள்ளை. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ கெட்டு போயிட்டனா எனக்கு கெட்ட பேரு. ஆமே. நீ ஒண்ணுமில்லாம இருந்தா எனக்கு ஆமை கெட்ட பேரப்பா. அப்படிப்பட்ட அனுபவம் வராம இருப்பதற்காக, நீ கனி கொடுப்பதற்காக நான் உன்னை என்ன செய்வேன்? சுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் சுத்தம் பண்ணுவேன். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமே. நீங்க நீதிமொழிகள்ல நீங்க வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல ஆமே சோதர 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்காங்க. 24ஆம் அதிகாரம் எல்லாரும் கையில் பைபிள் எடுக்கணும். ஆமே சோதர. பக்கம் வந்து சோதர பக்கம் 284 ஆமே 4வது பக்கம். பக்கம் 284வது பக்கம். பக்கம் 284வது பக்கம். அதுல வசனம் வந்து ஆமே சோதர. அல்லேலூயா. 30 எத்தனை வசனம் சொன்னேன்? ஆமே 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். வாசிங்களா? சேர்ந்து வாசிப்போம். சோம்பேறி வயலையும் மதியுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் எப்படி இருக்கிறது? முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் சுற்றுவர் இடிந்து கிடந்தது. 32. அதை நான் கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைஞ்சேன். ஆமே 33. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் கனிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அழிஞ்ச போலவும். அப்ப ஆண்டவர் நம்ம தரித்திரம் அடைவதற்கு என்ன மாட்டாரு? விடக்கூடாது, விட மாட்டார். ஏன்னா காரணம் என்ன? நீ என்னுடைய சொல்லுங்க, நீ என்னுடைய சுதந்திரம். சொல்லுங்க, நீ என்னுடைய சொல்லுங்க, நீ என்னுடைய சுதந்திரம். நான் தேவனுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்படி இருக்கிறபடினால நீ வறட்சியா பேரக்கூடாது. என் சுதந்திரம் வறட்சியா பேரக்கூடாது. என் பிள்ளைகள் வறட்சியா பேரக்கூடாது. என் பிள்ளைகள் வறுமையா இருந்துடக்கூடாது. என் பிள்ளைகள் பாலைவனமா இருந்துடக்கூடாது. என் பிள்ளைகள் தண்ணி நட்டு நிலைமையில இருந்து விடக்கூடாது. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். என் பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை நினைச்சாரு சுத்தம் பண்ணுகிறார், சுத்தம் பண்ணுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். இங்கே நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதுகிறார். சாலமோன் என்ன எழுதுகிறாரு? சாலமோன் நீதிமொழிகள் அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? ஆமென். வசனத்துல வாசிக்கும் போது அந்த 24ல அங்க வாசிக்கும் போது என்ன எழுதுறாரு? சோம்பேறி வயலையும் மது திராட்சையும் அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் அப்படியே அரண்மனை விட்டு இறங்கி, எதை விட்டு இறங்குறாரு? அரண்மனையில விட்டு இறங்கி ஒருவேளை நடந்தோ, ஒருவேளை குதிரையிலையோ, ஒரு படையிலையோ, ரதத்திலையோ அவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே ஒவ்வொரு வயலா பார்த்துட்டு போறாரு. எதை பார்த்துட்டு போறாரு? எதை பார்த்துட்டு போறாரு? ஒவ்வொரு வயலா பார்த்துட்டு
வெள்ளம் வந்துட்டுனா முதலமைச்சர் நினைச்சவர் வந்து பார்வையிடுவார், அப்படித்தானே? வெள்ளம் வந்தா யார் வந்து பார்வையிடுவான்? முதலமைச்சர், பிரதமர் நினைச்சுவாங்க. ஆனா அவங்க பார்வையிடுறது இறங்கி பார்வையிட மாட்டாங்க, ஹெலிகாப்டர்ல பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏதோ ஃபுல்லா ஆராய்ச்சி பார்த்த மாதிரி கீழே எல்லாம் தெளிவா தெரியுற மாதிரி நினைச்சுவாங்க, ஹெலிகாப்டர்லயே பார்த்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க அங்க இருக்கிற அமைச்சர்கள் நினைச்சுவாங்க, வேற வழி இல்லாம நினைச்சுவாங்க, போய் பார்ப்பாங்க. இல்லைன்னா இப்படி ஆட்கள் நேர கிட்ட பிரிஞ்சிருவாங்க, கதவு திட்டுவாங்க, நீ என்னது அமைச்சர், நீ என்னது எம்எல்ஏன்னு சொல்லி. ஆனாலும் அதுக்கு பயந்தே போய் பார்ப்பான். இருக்கட்டும், நல்லா கவனிக்கணும். ஆனா இவர் ராஜா, நல்லா கவனிக்கணும், இவர் ராஜா அப்படி வயலால பார்த்துட்டு போறாரு. ஏன்னா சாலமோன் தோட்டத்துல ரொம்ப பிரியம், கந்தக செடி, குங்குமம், லவங்கம், இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு நீங்க குற்றாலத்துக்கு போனீங்கன்னா அதாவது லவங்கம் இந்த மாதிரி ஒரு சில காய் அந்த காயெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதை போட்டா உங்களுக்கு இந்த வியாதி வராதவாங்க. அந்த குற்றாலம் கடையில போனா பாக்கெட்ல போட்டு வச்சிருப்பான், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காய்க்கு பேர சொல்லுவான். நீங்க குற்றாலம் போகும்போது பாருங்க, ஒவ்வொரு பாக்கெட்ல அவங்க பெண்கள் நேர குற்றாலத்துக்கு போனா எதை பார்ப்பாங்க? எதை பார்ப்பாங்க? பெண்கள் எதை பார்ப்பாங்க? ஸ்லைடு, அப்படித்தானே? ஆனா 3 நாள்ல உடஞ்சி நம்ம எதை பார்ப்போம்? நல்ல ஒருத்தன் எடுத்துக்க மாட்டோம். விலை குறைஞ்சிருக்கா 5 ரூபாய்க்கு, அவன் போட்டுருமா சார், இதை எடுத்தாலும் 5 ரூபா, அங்க போ. எதை எடுத்தாலும் 20 ரூபா. முதல்ல 5 ரூபாய்க்கு போயிட்டு அதுக்கு எங்க போவோம்? 20. அந்த சொல்றேன், அந்த விலை உயர்ந்த அந்த பொருட்கள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம இதைத்தான் கண்ணு. ஆமே சோதரன். ஆண்களா இருந்தா இதை பார்ப்போம், அதுக்கு சின்ன பிள்ளைகளா இருந்தா காரு. வருஷம் எங்க ஜானி சின்ன பிள்ளையா இருக்க வருஷம் சபரிக்குள்ள போய் அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா சபரிகள் கோயில் திருவிழாவே முடிஞ்சிச்சு. என்ன வாங்கி கொடுக்கணும்? ஒரு காரை வாங்கி கொடுக்கணும். அதுல ஒண்ணு உண்டு, ஒரு ரவுண்டா ட்ரெயின், அந்த ட்ரெயின் தண்டவனம், அதுல ஒண்ணு கீயை, அந்த ட்ரெயின் அந்த இதை கீயை கொடுத்து அதை விட்டு அது நினைச்சோம் சுத்தி சுத்தி பாத்துருக்கீங்களா, சுத்தி சுத்தி வரும். அது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமே, அதை வாங்கி கொடுத்தா போதும், சாப்பாடு வேண்டாம், எது வேண்டாம். ஆமே, சபரிகள் கோயில் ரொம்ப மகிமையா திருவிழா முடிஞ்சு நினைச்சிடும். அந்த சுத்தி வர ட்ரெயின் அதை திருப்பி விட்டா போதும், டீ கொடுத்தா போதும், அந்த தண்டவனத்தை சுத்தி வரும். சோதரன் அப்படி ஒரு பொருள் உண்டு. அது மாதிரி எங்க பார்த்தாலும் ஜேசிபி எல்லாமே அவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. சோதரன் பிள்ளைகளா தான் வருவாங்க. இது என் மகன் மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். ஆமே சோதரன். இப்ப சங்கரமும் இப்படி இருக்கு, கொஞ்சம் கழிச்ச உடனே அவன் மேல போற பிளேனு காமிச்சு கேட்பான், எனக்கு வாங்கிட்டான்னு கேட்பான். அது சோதரன் பிள்ளைகள், அது வந்து அப்படி அவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஆனா பாருங்களேன், ஆமே சோதரன் குட்டாலாங்க போனா அந்த பாக்கெட்ல தங்கும். அது ஒவ்வொன்றும் ஆமை சாதிக்காய் ஊறுகாய். நம்ம வந்து பெரும்பாலும் சாதிக்காய் ஊறுகாய், நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், வேற ஊறுகாய், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், வேற எலுமிச்சை ஊறுகாய். நம்ம பாச மாட்டேங்க, நல்லா ஊறுகாய். எலுமிச்சை ஊறுகாய், என்ன ஊறுகாய், பல ஊறுகாய். ஆனா என்ன நான் சொன்ன ஊறுகாய் என்ன ஊறுகாய்? சாதிக்காய் ஊறுகாய். சோதரன் நீ குற்றாலத்தை போனா பாக்கெட்ல உள்ள போட்டு பாட்டுல போட்டு சாதிக்காய் ஊறுகாய் வாங்கி சாப்பிடு. அதெல்லாம் வந்து உடம்புக்கு சத்தம், அவன் நோய் எதிர்ப்பு கொடுக்க சத்து அப்படின்னு சொல்லுவான். சோதரன் இப்படி இருக்கும். சாலமோன் இது எல்லாமே அவன் தோட்டத்துல போட்டு வளர்த்தாது ரொம்ப பிரியமா இருந்தான். அதான் ஒண்ணுல பாட்டுல அவன் இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இங்க பாரு, இப்படி அவன் இப்படிலாம் அவர் வச்சு தோட்டத்துல அது அழகு செடி வச்சு, அந்த செடி ஒரு சாலத்தை பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டுக்கு முன்ன நல்ல செடியா வச்சிருப்பான். எப்போது வீட்டு அழகா இருக்குன்னு சொல்லி செடியா வச்சிருப்பான். சோதரன் நல்லா பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லி அப்படி அவன் அப்படி அநேகம் நான் பார்த்துக்கிறேன். எங்க போனாலும் சரி ஒரு செடியை நினைச்சுவாங்க. அப்படி எத்தனை பழக்கம் உண்டு. நான் எங்க போனாலும் செடியை பிடிக்கிட்டு வருவேன். உங்களுக்கு செடி வைக்கிற பிரியமே கிடையாதா? யாருக்கும் கிடையாது. உங்க பாசமா போகும் வேற. ஆமே, அருமையான சகோதரி ஆமே, பாளையமா ஆமே, ராஜா சோதரன் சங்கருக்கும் லோயா சோதரன் செடி வைக்கிறது, செடி மேல அவ்வளவு பிரியமா இருக்கும். அவன் எங்க போனாலும் எதை பார்த்து நல்ல செடி பார்த்தாங்கன்னா உடனே பிடிக்கிட்டுருவாங்க. அவன் எங்க வீட்டு வைக்க கடை கிடையாது. ஆனால் உங்க பாசம் எங்க போனாலும் ஒரு கம்பெனி வச்சிருவாங்க, பிடிக்கிட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு நாங்க எங்கேயோ போகும்போது ஆமா பிரேம் பிரியா சோதரன் ஒரு ரோஜா பூ செடியை பிடிச்சிட்டு வரான். அது லோயா சோதரன், அது யாரோ பிடிக்க போட்டிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் ஆமே சோதரன். அது லோயா ஆமே, இடம் நல்ல இருக்கிற ஆட்கள் நல்ல வீட்டுக்குள்ள செடி வைங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா ஆமே சோதரன். சாலமோன் அப்படிப்பட்டவன் தான். நல்ல செடி வைக்கிறதுலயும் மரங்கள் வளர்க்கிறதுலயும் ஆமே, அது விளையுற மரங்கள் வளர்க்கிறதும் அது ரொம்ப பிரியமானவன். அதான் அதை வச்சு கவிதை எழுதியிருக்கிறான். பாருங்களேன், அப்படி பிரியமானவன் அவன் தேசத்துல ஆமே சாலமோன்ல நடந்து போறாரு. எப்ப நம்ம இப்படி குங்குமம் வைக்கிறோம், நம்ம இப்படி மாதுளை செடி வைக்கிறோம், அவன் நம்ம மருதாண்டி அப்பவே என்ன செடி இருந்திருக்கிறது? மருதாணி. ஆனா இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துல போனீங்கன்னா அது எப்படிப்பட்ட தேசமா இருக்கு? ஆண்டு தேசம் என்ன சொன்னார்? பாலும் தேனும் ஓடுகிற நீர் ஊற்றம். உபாகம் 8 நீர் ஊற்றம் அப்படி பொங்குமா. ஆனா இப்போது தேசம் எப்படி காணப்படுகிறது? பாலைவனம், தண்ணி செய்யாது இருக்கு.
கடல் தண்ணியை தான் நல்லதே மாத்தி இருக்கிறாங்க யூஸ் பண்ணி ஆமென் சோதரன் அது நீர் சொட்டு நீர் பாசனம் இது பண்ணி ஆமென் அல்லேலூயா. ஆமென் உலகத்திலே 6வது இடத்துல 5வது இடத்துல பல ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா பாலைவனம். ஆனா என்ன வேணும்? பாலைவனம். ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவர் பாலுந்தேன்னு ஓடுற தேசம் சொன்னாலும் அது பாலைவனமா இருந்தாலும் பாலுந்தேன்னு ஓடுகிற கரைகளை வைத்து அல்லேலூயா. ஒரு பக்கம் பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம், இன்னொரு பக்கம் கல்புக்கு போனா பாலுந்தேன்னு ஓடாட்டம் என்ன தேசம் ஓடுகிறது? என்ன அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறல. நாம இடம் பாலைவனமா இருக்கு, ஆனா அதுல என்ன இருக்கிறது? செழிப்பு இருக்குதான் செய்யுது. அல்லேலூயா. ஆமென். அத நீங்க கவனிக்கணும். சோதரர் இவ்வளவு பிரியமுள்ள சாலமோன், இவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கிற சாலமோன், இப்ப நம்ம இவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கிறோம், நம்ம ஆட்கள் எப்படி இருக்காங்க பாப்போம், அவன் எப்படி தோட்டத்தை வச்சிருக்கான் பாப்போம். நம்ம அவன் ராஜா அவ்வளவு அவன் சோதரர் அவன் தோட்டத்து மேல பிரியமுள்ளவர். இப்ப நடந்து போறார். நடந்து போனா அவர் கண்ணுல ஒரு சுவாம்பேரி வயல் படுது. யார் தோட்டம் பாருது? சுவாம்பேரி தோட்டம். என்ன சொல்லப்படுகிறது? சுவாம்பேரி வயலையும் மாதிரி திராட்சை பார்க்கிறாரு. அது சோம்பேறி. ஆமே அது எப்படி இருக்கிறதா? ஆமே சோம்பேறி தோட்டம் பாருங்க. அவனுக்கு ஆட்சி எப்ப நம்ம தேசத்துல இப்படி சோம்பேறி இருக்கானா? அந்த தோட்டம் எப்படி இருக்கிறதா? 34 சொல்றேன். இதோ அது எல்லாம் முள்ளு காடா இருக்கு. திராட்சை தோட்டம் என்ன இருக்கு? திராட்சை தோட்டம் என்ன இருக்கு? சாலமோனுக்கு கோபம் வருமா வராதா? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எப்படிப்பட்டவன்? தோட்டத்தை அவ்வளவு பாதுகாத்து அப்படி நடத்துகிறவன். அங்க அவன் தேசத்திலே அப்படி நடந்து போய் பார்க்கிறாரு. அவர் இறங்கி நம்ம தேசத்துல எப்படிப்பட்டவனு பார்க்கணும்னு சொன்னா ஒரு சோம்பேறி அந்த வயலை பார்த்தாரு. அந்த வயல்ல என்ன இருக்கிறது? திராட்சை செடி இருக்கு. அதோடு கூட என்ன இருக்கிறது? முள்ளு மரம். முள்ளு மரம் இருக்கு. பாருங்களேன். ஆமே சோதரர் அதெல்லாம் முள்ளு காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்செடி, நிலத்தை எதை மூடிட்டான்? காஞ்செடி. ஆமே சோதரர் முள்ளு செடி மூடினது. அது சுற்றுவர் என்ன செஞ்சா? இடித்து சுத்தி வேலையில நினைச்சிட்டு இடிஞ்சு கிடக்கு. உள்ள முள்ளுக்காடு. அது மட்டும் இல்ல, தரப்புள்ள என்ன இருக்கு? தரப்புள்ள புல்லு வச்சுக்கோங்களேன். அது என்ன புல்லு? முள்ளு. முள்ளு உள்ள புல்லு. அதுக்கடை என்ன இருக்கிறது? திராட்சை செடி. எப்படி அது கனி கொடுக்க முடியும்? அது எப்படி கனி கொடுக்க முடியும்? ஆமே திராட்சை செடிக்கு போகக்கூடிய எல்லா சத்து எது உறிஞ்சிடும்? முள்ளு செடி தண்ணி இல்லாம நிச்சயம் வளருமா வளராதா? அப்போ இது எல்லா தண்ணியும் உறிஞ்சி எடுத்துரும். அப்போ இது எப்படி ஆமே போக முடியும்? இது எப்படி போக முடியும்? எப்படி கனி கொடுக்க முடியும்? அதான் சாலமோன் வியந்து பார்க்கிறாரு. எப்ப நான் எவ்வளவு ஆமே சோதரிய தோட்டத்துல நான் எவ்வளவு தண்ணி பாய்ச்சி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க நம்ம தேசத்தையும் ஒரு சோம்பேறி இருக்கத்தான் செய்தான். ஆமே ஜெபம் பண்ணாத சோம்பேறி, வேதத்தை வாசிக்காத சோம்பேறி. ஆமே சோதர அல்லேலூயா. இப்படி சோம்பேறி இருக்கத்தான் செய்தான். ஆமே அந்த சோம்பேறி தோட்டத்தை பார்க்கிறாரு. அங்க முள்ளுக்காடா இருக்கு. ஆமே நிலத்தின் முகத்தை, அதாவது நிலமே தெரியல. நிலமே தெரியல. ஆமே எது நிலம்னு தெரியல. புல்லா. ஆமே புல்லு. ஆமே புல்லா முள்ளுள்ள புல்லு மூடி கிடக்கு. மூடி கிடக்கு. ஆமே சோதர அப்படி அனுபவத்துல கிடக்கு. நிலமே தெரியல. நிலமே தெரியல. ஆமே அப்படி அனுபவத்துல இருக்கிறது. ஓ சோதர பாருங்களேன். அதனுடைய காம்பவுண்ட் சுவரை பார்க்கிறாரு. தோட்டத்துல அதுவும் இடிஞ்சு கிடக்கு. அதுவும் இடிஞ்சு கிடக்கு. ஆமே சோதர இப்படி அப்ப பாருங்க சாலமோன் அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி நான் புத்தி அடைந்தேன். ஆமா அதுக்கு காரணம் என்ன? இன்னும் கொஞ்சம் உரகட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுறை கொண்டு திட்டும். ஆமே உனக்கு என்ன வருமா? இது உலகத்தின் காரியங்களை சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிற முழுக்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புல்லுகளை ஆண்டவர் ஆமை எடுத்து போட அவர் விரும்புகிறாரு. நம்மளை ஒப்புக்கொள்ளணும். கடங்களை ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற முள்ள நீங்க எடுத்து போடுங்கப்பா. என்கிட்ட இருக்கிற தரிச அதை எடுத்து போடுங்கப்பா. என்கிட்ட இருக்கிற கல்ல எடுத்து போடுங்கப்பா. நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பலனற்ற வாழ்க்கை அல்ல, பலனுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. நீங்க கனி கொடுப்பீங்க. நீங்க கனி கொடுப்பீங்க. இந்த வசனத்தை கேட்கிற சகோதரனே நீ கனி கொடுப்பீங்க. ஆமே வசனத்தை கேட்கிற சகோதரியே நீ கனி கொடுப்பீங்க. ஆமே உங்களை மேட்டில வச்சு உங்களை செல்வ செழிப்பாய் மாத்துவாரு. ஓ சோதர உங்களை மகிமையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆனா அவர் ஆசீர்வதிக்க ஆமே உங்க அவர் சுதந்திரமா இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க, அவருடைய ஆமே பிள்ளைகளா இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க, அவர் ரத்தத்தினால ஆமே கழுவப்பட்டிருக்கிற, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கற்களை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற முள்களை, முள் மரத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆமே தரிசு நிலத்தை, புல்லுகளை அவர் எடுத்து போட அவர் விரும்புவாரு. நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எடுத்து போடுவா. ஆமே ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் நம்மளை மகிமையாய் 100 மடங்கு ஆசீர்வதிப்பா. கரங்களை வைத்து ஆமென் சொல்லேலூயா. ஆமென். அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை நினைச்சுவாரா? ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை நினைச்சுவாரா?
உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை தெரிந்து கொண்ட நோக்கம், ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் அழைத்த நோக்கம் நீங்கள் நானும் ஆசீர்வாதமா இருங்க. நிச்சயம் கர்த்தர் செய்வார். அவருடைய வாழ்க்கையில கற்களை குறைக்க போட அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்பாத காரியங்களை எடுத்து போட அவர் விரும்புகிறாரு. நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம அர்ப்பணிப்போம், நம்மள பலனுள்ள வாழ்க்கையா சாலமோன் தோட்டத்தை கட்டி அது இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்து நம்மளை உயர்த்துவா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். உங்களை அழைத்த நோக்கமே ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிக்க. சாலமோன் தோட்டத்தை போல உங்களை ஆசீர்வதிக்க, சாலமோனுடைய ஆமென் தோட்டத்தை போல உங்களை ஆசீர்வதிக்க, ஒரு குங்குமமாய் உங்களை ஆசீர்வதிக்க, ஒரு சந்தனமாய் உங்களை ஆசீர்வதிக்க, ஒரு லவங்கமாய் உங்களை ஆசீர்வதிக்க, ஒரு திராட்சை தோட்டமாய் உங்களை ஆசீர்வதிக்க. ஆமென். கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார், நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற வறுமைகள் மாறும், உனக்கு இருக்கிற கஷ்டங்கள் மாறும், உனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் மாறும், உனக்கு இருக்கிற எல்லாம் மாறும். உன் ஆண்டு மகிமையாய் ஆசீர்வதிப்பா, மகிமையாய் ஆசீர்வதிப்பா. ஓ, உன்னை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இது என்னுடைய சுதந்திரம், இது என்னுடைய பிள்ளை. அது மட்டுமா? ஓ, உன்னை வேலி அடைத்து, உன்னை வேலி அடைத்து எந்த பிசாசு உன்னை தொடாமல் இருக்க உன்னை வேலி அடைக்கிறா. என்ன வேலி? அவர் ரத்த வேலி. என்ன வேலி? அவர் ரத்த வேலி. என்ன வேலி? அவர் ரத்த வேலி. ஒரு பாடல பாட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள் மறைந்து விட்டு இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கு என்னை தீண்டாது, இம்மட்டு காத்தவர் இனியும் காத்துக் கொள்வா. என்ன வேலி? ரத்த வேலி. கரங்களை உயர்த்தி, இயேசுவே உங்க ரத்தம் தான் எனக்கு வேலியப்பா. உங்க ரத்தமாக இந்த வேலியை தாண்டி எந்த பிசாசினை தொட முடியாது, எந்த மந்திரமும் தொட முடியாது, எந்த பில்லி சூனியமும் தொட முடியாது, எந்த தந்திரமும் தொட முடியாது. ஓ, எந்த ஒரு ஆமென் அல்லேலூயா தீமைகளோ ஆமென் தீமையான காரியமோ என்ன தொட முடியாது. ஆமென். என்ன வேலி அடைத்திருப்பவர் கல்வாரி சிலுவையில அந்த இயேசுவின் ரத்தம். எந்தவர் கையில தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்த முடியும். ஹalleluya. கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவை பலியானார், அவர் வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவை பலியானார், அவர் வென்று விட்டார். எந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியோ நீக்குமானா, யாரு அஞ்சிடுவே. தேவனே ஒளியோ நீக்குமானா, யாருக்கு அவரை வாழ்வே, அவரை வாழ்வே பலனானா, யாருக்கு பயப்படுவே. அவரை வாழ்வே பலனானா, யாருக்கு பயப்படுவே. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உங்களை வேலையடைத்து பாதுகாப்பு, வேலையடைத்து பாதுகாப்பு, வேலையடைத்து பாதுகாக்கிறது. திகிலை 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 திகிலை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. நானே தங்கி மறைந்துள்ளேன், நானே தங்கி மறைந்துள்ளேன், நானே தங்கி மறைந்துள்ளேன். ஏன் தீங்கு என்னை அணுகாது, ஏன் தீங்கு என்னை அணுகாது.
இரத்தத்தில் மாறிந்துள்ளே ஏன் தீங்கும் என்னை அணுகாது ஏன் தீங்கும் என்னை அணுகாது உயர்ந்த அடைக்கலம் ரத்தம் தான் அந்த ரத்தத்துக்குள்ள நீங்கள் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசை சாலமோன் தோட்டத்தை போல உங்களுடைய தோட்டமாக எங்கள் உங்களுடைய பிள்ளையாக எங்கள் உங்களுடைய சுதந்திரமாக எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் வேலை அடைத்து பாதுகாத்து உங்களுக்கு பிடிக்காத காரியம் எது இருந்தாலும் எங்க வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு எங்களை பலன் கொடுக்கணும் கனி கொடுக்கணும் செழிப்பா எங்களை மாற்றி எங்களை மேம்படுத்த போக எங்க தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு வருகிறது. எல்லாரும் முழங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் தம்பிகள் முன்னாடி இருக்கலாம் கடைசியாக இருக்கும்போது பெரியார்கள் சொல்லிக்கிறேன். சோதனை விருது முக்கியமானது தெய்வ சமூகத்தில் வந்திருக்கு. ஆண்டவர் அவங்களை போட்டு நடத்தினார். அவருடைய முதல் வாரத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்பது கத்தரை ஆராதித்து அவருடைய திருவிருந்தில் பங்கெடுப்பது ஆமை கத்தர் நம்ம கொடுத்த நல்ல தருணத்துக்காக கத்தரை சோதனை ஆமை அநேக அலட்சியம் பண்ணுவோம். அநேக ஆமை சோதனை திருவிருந்தானே நினைப்பார். அதில் அப்படியாக ஆமை சோதனை எங்களுடைய திருவிருது புஷ்பதற்கு பானம் கொண்டு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கு. தெய்வ சமூகத்தில் வந்திருக்கு. ஒரு கருமையான சோதனை இந்த கருமையான சமூகத்தை ஆமை இவளேற பெற்று ஆமை இவளேற பெற்று ஓ சோதனை ஆமை அப்பத்தை புசிக்கிறேன் ஆமை மாம்சத்தை புசிக்கிறேன். பணத்தை பானம் பண்ணுகிறது. நித்திய ஜீவன் உண்டு நித்திய ஜீவன் உண்டு ஆமை நல்லே ஓ சோதனை தேவ நல்லவர் தேவ நல்லவர் தேவ நல்லவர் ஆமே ஹalleluya 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 லோர்ட் கண்டிப்பாக சந்தனலார் பணி நம்மளார் பணி ஆண்டவரே பிடிக்காத இருக்குமான என்ன மன்னிங்க அப்பா என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே ஆமே ஹalleluya ஓ இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஆமே ஹalleluya 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 ஆமே ஹalleluya ஓ உனக்கு மனம் வருகிறது. பவுல் எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார். நான் உங்களுக்கு ஒப்பிட்டு கத்திரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கத்தராகிய இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி குசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிறது. என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான் அவன் கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். இடத்தினாலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கிரமித்து வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் இருக்க படும். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரிக்குள்ளாக திருக்கால்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். என கருமையான தேவஜனமே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத இதில் வாழ்க்கையில் இருக்கும் என்னை மன்னிக்க. ஆண்டவர் உங்க வேதனைப்படுத்திருந்தா என்னை மன்னிக்க. நான் பாவம் செய்த என்னை மன்னிக்கப்போ உங்க ரத்தம் என்னை கழுவட்டு மாட்டோம். நீர் ஆண்டவரை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். என்னை மன்னிக்கணுமாப்பா என்னை மன்னிக்கணுமாப்பா என்னை மன்னிக்கணுமாப்பா என்னை மன்னிக்கணும். ஆண்டவர் மனதார ஆண்டவர் ஒரே என்னை மன்னிக்கணும் ஐயா என்னை மன்னிக்கணும் ஐயா. அபாத்திரமாய் நாங்கள் பங்கெடுத்து விடக்கூடாது. அதனால ஒரு சிலர் மறித்து இருக்கிறார்கள், ஒரு சிலர் பலவீனமாய் இருக்கிறார்கள், ஒரு சாட்கள் வியாதி உள்ளவராய் மாறி இருக்கிறார்கள் விதத்தில் வாசிக்கிறோம். அப்படி
இப்படி எந்த காரியமும் எங்களுக்கு சம்பவிக்காத அளவுக்கு ஒரு விஷயங்களை மன்னிக்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மன்னிப்பது ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிக்க, எங்களை ஒரு விஷயம் கழுவ, எங்களை ஒரு விஷயம் சுத்திகரிக்க அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். என கருமையான தேவஜனம் இந்த நேரத்தில் கூட கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் என மன்னிக்கும் கிருபையாய் மன்னிக்கும். இடத்தை கல்வி சுத்திகரிக்கிறோம், சுத்திகரிக்கிறோம். ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்தம். முன்னாடி இயேசு சனமாய் அப்பம் இருக்கு, இயேசுவின் ரத்தமாகி திராட்சரசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு அப்பம் பிடிக்கப்படுவது போல கல்வாரி சிலுவையில் ஒரு சரீரம் பிடிக்கப்படும். கிறிஸ்துவனுடைய தோட்டத்தில் சாட்டையினால பிடித்தார். எருசலேம் எதிரே நடக்கும்போது கால் கை கால்கள் எல்லாம் பாதங்கள் முள்ளுக்கு சரீரம் பிடிக்கப்படும். சிலுவையிலே ஆமே நல்லே ஆணினாலே அவருடைய சரீரத்தை துளையிட்டார். ஈட்டினாலே குத்தினார், ரத்தமும் நீரும் கொண்டது. நாம் எல்லாரும் பேசினார். இந்த கடுமையான சொல்லே பழைய ஏற்பாட்டிலே மன்னா சாப்பிட்டு மறித்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு மன்னா, இயேசு சதமாக மன்னா. ஆமே நம்ம சாப்பிடும்போது மறித்தால் பிழைப்போம் என்று சொல்லப்பட்டார். அவள் விசேஷமான ஆமே நல்லே யூதர்களை பார்த்து ஆண்டு சொன்னார், என் மாம்சத்தை புசிக்கிறவர் என்னை நிலைத்திருக்க, என் மாம்சத்தை புசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு அழிவு இல்லை என்று ஆண்டு சொன்னார். பரியாசம் பண்ணினார்கள், ஆண்டவரை நிந்தித்தார்கள். என கடுமையான தேவஜனமே, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையில தூங்கின இயேசுவின் சரீரம் ஆமே அது கடையாவோட அப்பா நமக்கு முன்னால் இருக்குது. ஆமே சிலுவையில தூங்கி சிறு ரத்தம் அது கடையாம திராட்சை நமக்குதான் இருக்குது. அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசப்பா, அடிக்கப்பட்ட இயேசப்பா உங்க சோதனை, வெறுக்கப்பட்ட இயேசப்பா உங்க சோதனை, உங்க ரத்தத்துக்காக சோதனை. ஆமே சத்துருவை ஜெயித்த இயேசு ரத்தம், சாத்தானை ஜெயித்த இயேசு ரத்தம், அதிகார வல்லவரை பிடித்துக் கொண்ட இயேசு ரத்தம், அவர் வெளியமான கோலமாக்கி சிலுவையில் மகிமையாக வெற்றி சேர்ந்த இயேசு ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். ஆமே ரத்தத்துக்காக சோதனை, உங்க சரீரத்துக்காக சோதனை. எங்க பாவங்களை மன்னித்து எங்க சாபங்களை மாத்தின ஆண்டவரே, தேவனுக்கு பிள்ளையாய் மாத்தின, எங்களை மேற்கிற செல்வ செழிப்பாய் மாத்திக்கிற, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற ஆமே கரங்களை உயர்த்தி இயேசப்பா உங்க ரத்தத்துக்கு சோதனை, எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இயேசப்பா உங்க ரத்தத்துக்கு சோதனை. ஆமே சோதனை, ஆமே முன்னாடி இயேசு சரவா இயேசு ரத்தத்தினால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதிக்கும். நாங்கள் புசித்து குடித்து பலனடை இன்னும் உங்க வாழ்க்கை ஜெபாவை கற்றுக்கொள்ளும், இன்னும் ஜெபம் இன்னும் விதத்தை ஆசீர்வதிக்கும், இன்னும் ஊழியம் செய்யும். நீங்கள் செய்ய எங்கள் அர்ப்பணி, நீங்கள் அர்ப்பணி, நீங்கள் அர்ப்பணி, நீங்கள் அர்ப்பணி. ஆக முன்னாள் நாம சீர்வெடுத்து இயேசுவை கொண்டு நாம தலையில முக்கி கைகளில் ஆணி, காலில் ஆணி, விழாவில ஏற்றி உடம்புல ரத்தம் சாட்டையை முன்னாடி கொண்டு வரும். தியானி தியானி தியானி, எனக்கா 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 தியானி. ஒரு பாடம் உங்களுக்கு முன்னாடி ஆமே சோதனை இயேசு ரத்தம் வரும், ரத்தம் வரும். ஆமே அதற்கு முன்னாடி இயேசு அப்பத்தை எடுத்து ஆமே பெற்று ஆமே சீசர்களுக்கு இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஆமே இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது, இதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமே குடிப்போம்னு சொல்லி ஒரு பேருக்கு குடிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் வாங்கக்கூடாது. அது இன்றைக்கு நாம் நினைவு கூறுவோம், இன்றைக்கு நினைவு கூறுவோம். ஆமே பிடிக்கப்பட்டு இயேசு சரீரம் கரங்களில் கொடுக்கப்படும், சிந்தப்பட்ட இயேசு ரத்தமாய் கரங்களில் கொடுக்கப்படும். நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மெத்து புசிப்போம், ஒரு மெத்து குடிப்போம் சொல்லும்போது ஒரு மெத்து புசித்து குடிப்போம். எந்த மகிமையான காரியம் செய்வார்கள். பாடல் பாடல் கரங்களில் கொடுக்கப்படும் இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். ஆமென் அல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்து கடுவும்
ஏதும் நான் செய்திட இயலே. செப்பீரே வருவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கடுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. சுயவெண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியில் அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. இதனால இறுதி திருரத்தத்தினால் கரையெல்லாம் இப்பொழுது மாற்றம். இந்த பசுத்தமாக உமக்கேற்ற பிள்ளைகள், உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், அதற்கு போற்றுகிற பிள்ளைகள், உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த மாற்றம் இந்த நேரத்தில் கூட எல்லாருடைய கடவுளும் இயேசு சரணமாக கொடுக்கப்படும். இயேசு ரத்தம் கொடுக்கப்படும். இது வேறு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கரங்களை உயர்த்த, எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கரங்களை உயர்த்த. நாம ஞானஸ்தானத்தில் கிடைக்கவில்லை சொன்னால் எல்லாரும் கிடைக்கப்படுறாங்க. எல்லாரும் கிடைக்கப்பட அப்படி ஒரு நிமிடம் இசப்பாவதுக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. இசப்பாவ சரத்துக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. சோத்திரம்னு சொல்லுங்க. நாம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிற உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏசு ரத்னாவுடைய பாவங்களை மன்னிக்கும். ஏசு ரத்னாவுடைய பாவங்களை மன்னிக்கும். ஏசு ரத்னாவுடைய பாவங்களை மன்னிக்கும். ஆமென். அப்படிப்பட்ட மகிமையான பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு மனதில் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கூட ஏசு சரத்து அடையாளமாக இருக்கிற அப்பத்தை நம்ம எல்லாரும் உரிமை ருசிப்போம். அப்படி இயேசு விரதத்துக்கு அடையாளமாக திராட்சரசத்தை ஒருமித்து பானம் பண்ணுவோம். அப்படியே கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி இன்னும் சபையில ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கும். கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சபையில ஞானம் வந்து ஞானஸ்தானம் எடுக்காமலுக்கு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும். ஞானஸ்தானம் எடுக்க நம்ம ஜெபம், ஞானஸ்தானம் எடுத்து இந்த வாரம் சபைக்கு வராமல் ஆமென் சோதரன் திருவிருந்து எடுக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கரங்களை உயர்த்தாங்க. ஆமென் சோதரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருவிருந்தான் ஓ சோதரம் அவங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கு.
தெளிந்த புத்தியை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமகள் தரணும். நமக்கு முன்னாடி இயேசுவின் சிரமம் இருக்கிறது. நமக்கு முன்னாடி இயேசுவின் திராட்சம் இருக்கிறது. ஆண்டவர் புஷ்பதற்கு ஆண்டவர் புது புது ஆத்மாக்களை கொண்டு வரணும். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். அதுவே நல்லதற்காக ஜெபம் பண்ணுவோம். நல்லதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். 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 அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாரம் முழுவதும் அற்புதமான விஷயம் சந்தித்து வழிபடுத்த நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருபை என்னால் தாங்கட்டும், கிருபை என்னால் நடத்தட்டும், கடந்து போஷித்து காப்பாற்று. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியின் சமாதானம் நம் ஆண்டவர் கூட இயேசுவின் இரண்டாம் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். நாம் இலக்கணங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலமும் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்து செல்லுங்கள். என்னுடைய ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆசீர்வதிப்பார். ஆமென். ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டு நெட்டே ஆன் பண்ணேன். இதுவா இது? ஆமாம்.
வீட்டில் எப்படி ஆன் பண்ண மறந்துட்டேனே. மறந்துட்டியா? அதில் ஓப்பன் பண்ணு. அதுக்குள்ள அந்த நம்பரை அதில் கொடுக்கணும். என் கேமரா இது அது இல்லைப்பா. ஆமாம். எனேபிள் ஆடியோ. ஆமாம், ஆடியோ. அந்த இதான் பண்ணல ஆப்பை. அதான் இதில் கொடுக்கணும். சரி, ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃப் ஆன் பண்ணியாச்சுன்னா சரி ஒய்ஃப் ஆன் பண்ணியாச்சு. இன்னெல்லாம் அந்த இடத்துல இன்னொரு ஓஎஸ்ல மாற்றி எடுத்து பாஸ்வேர்டு GSUS போட்டோம். EU எஸ் போடு. டேய், ராங் பாஸ்வேர்டா. பாஸ்வேர்டை மாற்றுறேன். மாற்றவே மாட்டோம். ஜானா இது வராதுண்ணா. பாருடே. லேப்டாப்பில் மட்டும்தான் ஒய்ஃபை ஆன் பண்ணி ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது.